தெய்வத்துடைய செய்தி கேட்கிற நேரமாய் இருக்கிறது. Time to listen to God's words in God's presence. இவ்வளவு நேரமாய் நாம் தெய்வத்தை ஆராதித்தோம். So long we worship the Lord. தெய்வத்துடைய வார்த்தைக்கு வேண்டி காத்திருக்கிறோம். We are waiting for God's word. இந்த பகல் வேளை தெய்வத்துடைய வார்த்தை வெளிப்படும்போது, This morning when the word of the Lord is revealed, நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் ஒன்று திறக்கப்படட்டும். our spiritual eyes let it be open. ஹalleluya. நல்ல கூர்மையாய் நாம் கவனிக்க வேண்டும். Let us listen sharply. இந்த ஆன்லைன் வழியாய் வருகிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காக நான் தெய்வத்தை ஸ்தோத்திரம் செய்கிறேன். God for all the God children who comes. அநேக தெய்வ பிள்ளைகள் செய்தி நிமித்தமாய் தெய்வத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படட்டும். இந்த பகல் வேளை This morning, இந்த மாதம் முழுவதுமாய் தெய்வம் நமக்கு தந்ததான வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். we are meditating on the word that God gave throughout this month. இன்றைக்கு அதே மாதத்திலே அதே வசனத்திலே வேறொரு பாகத்தை தியானிக்குவான் கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. Same part in the same verse God has given us a grace to. ஒருவேளை நீங்கள் ஜெபத்தோடு வந்திருப்பீர் என்றால் அந்த வார்த்தை கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. If you have come prayerfully, God will speak to you. ஒருவேளை நீங்கள் ஜெபித்து இருந்த தெய்வம் உங்களுக்கு அது வெளிப்படுத்தி இருப்பார் என்றால் அது எந்த விதமான டவுட் இல்லாத விசுவாசிக்குவான் கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. If you have prayed and God has revealed you without any doubt, God will speak to you, believe. அதையாவது ஜெபத்தோடு நாம் காத்திருப்போமாக. So let us wait in prayer. நம்முடைய தியானித்துக் கொண்டதான பாகம் என்ன? What is the part we are meditating? கீழ்ப்படிதலை குறித்து நாம் அதை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். Meditating on obedience. கடந்த 2 வாரங்களாய் தெய்வத்துடைய ஆவியானவர் நம்மோடு பேச ஆரம்பித்தார். Last 2 weeks the Holy Spirit was speaking to us. இந்த 3வது வாரம் தெய்வம் தருகிறதான ஒரு வித்தியாசமான பாகமாய் இருக்கிறது. This third week God has given us a very different. நாம் கீழ்ப்படியும்போது என்ன நடக்கும்? What happens when we obey? கீழ்ப்படியும்போது When we obey, நம்முடைய ஜீவிதத்திலே அதிசயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். life wonders will happen. Obedience brings wonders in our life. நம்முடைய ஜீவிதத்திலே கீழ்ப்படியும்போது When we obey, தெய்வ சமூகத்தில் அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தெய்வம் செய்வார். we will see wonders in our life. எத்தனை பேருக்கு இந்த முதல் அதிசயத்தை காண வேண்டும்? How many want to see wonders? எத்தனை பேர் அதிசயத்தை விரும்புகிறீங்க? How many desire? என்னுடைய குடும்பத்தில் முதலில் ஒரு அதிசயம் வெளிப்பட போகிறது. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் வெளிப்பட போகிறது. என்னுடைய ஜீவிதத்தில் ஒரு அதிசயம் வெளிப்பட போகிறது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கீழ்ப்படியும்போது தெய்வம் நமக்கு அதிசயங்கள் வெளிப்படுத்துவாராக. ஒன்று 2 வசனங்கள் வேகமாய் வாசிப்போமாக. யோசுவா எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். யோவான் எழுதின புத்தகம் 14ஆம் அதிகாரம் 21வது வசனம். சீக்கிரமாய் வாசிங்க. Amen. Joshua chapter 1 verses 8. Joshua 1:8. Keep this book of law always in your lips. Meditate on it day and night, so that you may be careful to do everything written on it. Careful to do everything. Obey to do everything. Then you will be prosperous and successful. Then you will be prosperous and successful. இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாய், நீ கீழ்ப்படிந்து செய்ய கவனமாய் இருந்தால் இரவு பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். எஸ், அடுத்தது ಈ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರವು ಯಾವಾಗಲೂ ಬಾಯಲ್ಲಿರಲಿ, ಹಗಲಿರುಳು ಅದನ್ನು ಧ್ಯಾನಿಸುತ್ತಾ ಅದರಲ್ಲಿ ಬರೆದಿರುವುದನ್ನೆಲ್ಲ ಕೈಕೊಂಡು ನಡಿ. ಆಗ ನಿನ್ನ ಮಾರ್ಗದಲ್ಲೆಲ್ಲ ಸಫಲನಾಗುವಿ, ಕೃತಜ್ಞನಾಗುವಿ. ஆமென். கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் யாருக்கு இருக்குதுங்களா? அதில் வாசித்து பாருங்க. ஓகே, யோவான் எஸ், நியூ கிங் ஜேம்ஸ் வாசி. This book of the law shall not depart from your mouth, but you shall meditate in it day and night, that you may observe do everything carefully. Obey. Amen. Praise the Lord. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 21வது வசனம். The Gospel of John chapter 16 verse 14 verses 21. Amen. Hallelujah.
இருந்தேன் அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். ஆமென். Yes. Praise the Lord. ನನ್ನ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಹೊಂದಿ ಅವುಗಳನ್ನು ಕೈಕೊಂಡು ನಡೆಯುವವನೇ ಆ. ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುವವನು ಆಮೆನ್. ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುವವನು ಆ. ನನ್ನ ತಂದೆಗೆ ಪ್ರಿಯನಾಗಿರುವನು ಆ. ನಾನು ಅವನನ್ನು ಪ್ರೀತಿಸಿ ಅವನಿಗೆ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳುವೆನು ಎಂದು ಹೇಳಿದನು. போதும். வாசிக்கப்பட்டதான தெய்வத்துடைய வார்த்தைக்காய் நான் தெய்வத்தை நன்றியோடு ஸ்தோத்திரம் செய்கிறேன். Thank God for the portion that we read. கீழ்ப்படிய போது நம்முடைய ஜீவிதத்தில் அதிசயங்களை தெய்வம் தருவாராக. Obeying in our lives, God will do. கீழ்ப்படியலுக்கு வேண்டி அநேக வாசல்களை தெய்வம் தருவாராக. God will open many doors when you obey. யாரெல்லாம் தெய்வ சமூகத்தில் கீழ்ப்படுகிறார்களோ Whoever obeys in God's will அவர்களுக்கு தெய்வத்துடைய ஆசீர்வாதத்தின் நன்மைகள் அனுபவிக்க முடியும். experience God's blessing and goodness. கீழ்ப்படியாதவர்களுக்கோ தெய்வத்துடைய விடுதலை காண முடியாது. Those who disobey, they can't see God. அப்படி என்றால் அதிசயம் வெளிப்பட வேண்டும் என்றால் Therefore, if wonders have to வேதம் சொல்லுகிறது நாம் தெய்வத்துக்கு முன்பதாக தெய்வத்துடைய வார்த்தையை நாம் கீழ்ப்படிய வேண்டும். God says before God, you should obey God's word. இந்த யோசுவாவோட தெய்வத்துடைய ஆவியானவர் சொல்லுகிறார். To this Joshua, Holy Spirit. யோசுவா புத்தகத்தை நாம் வாசிக்கும் போது Read the book of Joshua. இஸ்ரவேல் ஜனத்துக்கு தெய்வம் தருகிறதான நன்மையாய் காணப்படுகிறது. The goodness that God gives. மோசே மரித்த பிறகு After Moses, ஒரு யோசுவாவை தெய்வம் எழுப்பினார். God raised to Joshua. தெய்வம் யோசுவாவை எழுப்பும் போது God raised to வாக்குத்தத்தத்தை தெய்வம் தர ஆரம்பிக்கிறார். என் ஜனத்தை நான் ஆசீர்வதிக்க தயாராக இருக்கிறேன். ready to bless my அவருடைய வழிகளை நன்மையாய் அதை அதிக செய்ய தயாராக இருக்கிறேன். அவருடைய ஜீவிதத்தில் நான் அதிசயங்களை செய்ய தயாராக இருக்கிறேன். ஆனால் என் ஜனம் தெய்வத்துடைய வார்த்தையை கை கொள்ள வேண்டும். But my people should hold my word. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. என்ன செய்ய வேண்டுமா? What should be done? அந்த வார்த்தை தமிழில் மாத்திரம் சீக்கிரமாய் வாசிங்க. That word quickly in Tamil. Ah. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் இந்த நியாய பிரமாணத்தில் எழுதப்பட்டதான புஸ்தகத்திலே உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக ஆ. இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் ஆ. நீ செய்ய கவனம் நியாய பிரமாணத்திலே மாறி போகக்கூடாது. In the law, you shouldn't change. நியாய பிரமாணத்திலே நீ மாறி போகக்கூடாது. The law shouldn't. இதில் எழுதப்பட்ட சகல வார்த்தையை நீ கை கொள்ள வேண்டும். You should obey everything that is written in it. ஹலோ, பிரைஸ் தி லார்ட். பிரமாணம் சொல்லுகிறது கை கொள்ள வேண்டும். The law says you should keep it. கோபம் வந்தாலும் பாவம் செய்யக்கூடாது. Even if you are angry, you should not sin. கோபம் வந்தாலும் பாவம் செய்யக்கூடாது. Even if you are angry, you should not sin. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பதாக Till the sun goes down, நம்முடைய ஜீவிதத்தில் எல்லா காரியங்களை கிரமப்படுத்த வேண்டும். we should make all things in their place. நம்முடைய வாழ்க்கையில கசப்போ வைராக்கியம் இருக்கக்கூடாது. In our lives, there should not be bitterness. தெய்வத்துடைய பிரமாணத்துக்கு விரோதமாய் பாவம் செய்யக்கூடாது. We should not sin against God's law. அப்ப தெய்வத்துடைய பிரமாணம் நம்முடைய ஜீவிதத்தை நாம் கை கொள்ள வேண்டும். We should hold fast the God's law. வாசிங்க. இரவும் பகலும் இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அதை நீ தியானித்துக் கொண்டவன் பேசப்பாடு. அதோட அர்த்தம் என்ன? அன்லிமிட்டடாக. What does it mean? Unlimited. டைம் இல்ல. Timeless. கிடைக்கிற சகல நேரத்தில் All the time. இரவும் பகலும் தெய்வத்துடைய வார்த்தையை நீ தியானிக்கிறவனாய் இருக்கணும். And night you should meditate on God's word. எல்லாரும் என்ன கவனிக்கணும்? Listen to me. பிரைஸ் தி லார்ட். அலங்காரம் அப்புறமா Dress பார்க்கிறது அதை பார்க்கிறது எல்லாம் மைங்க எல்லாம் அப்புறமா இங்க கவனிங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஒரு சின்ன காரியம் போதும் உன்னை ஹalleluya என்ன டிஸ்டர்ப் செய்து வேற பக்கமாய் சத்துரு கொண்டு போவார். A small thing can disturb you and turn you aside. தெய்வத்துடைய வார்த்தைக்கு நம்முடைய காதுகளை தரப்போம். Open your ears to God's word. அதனால தான் இன்னைக்கு வாழ்க்கையில பலன் இல்லாத இருக்கிறது. Therefore you have no fruit. அதனால தான் கனி இல்லாத இருக்கிறது. Therefore there is no போன fruit. வாரம் முதல் கொண்டு நாம் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். The last week we are listening. நம்முடைய ஜீவிதத்தில் ஒரு பெரிய விடுதலை வேண்டியதாக We இருக்கிறது. need a big deliverance in our lives. தெய்வத்துடைய ஆவியானவர் சொல்லுகிறார், God's word says, நீங்கள் தெய்வத்துடைய பிரமாணங்களை ராத்திரியும் பகலும் தியானிக்கும் போது when you meditate on God's word day and night, வாசிங்க. இரவும் பகலும் ஆ. அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. ஆ. அப்பொழுது நீ ஆ. உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். உன்னுடைய வழியை தெய்வம் வாய்க்க பண்ணுவார். God will make your way prosperous. நீங்கள் போகிறதான எல்லா வழிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். All the way that you go, God will bless you. ஆமென். வரமாட்டேன். ஆமென். பிரசங்கத்தை கவனிங்க. Listen to the உன் வழியை தெய்வம் ஆசீர்வதிக்கிறானா? If God has to bless your way, உன்னை தெய்வம் if ஆசீர்வதிக்கிறானா? God has to bless you, உன் வாழ்க்கையில கர்த்தர் அதிசயங்களை செய்யறானா? if God has to do wonders in your life, தெய்வம் சொல்லுகிற வழியில நடக்கணும். you should walk in the way God says. தெய்வம் சொல்லுகிறார் நீ நார்த்ல நட ஆரம்பி. God says walk in the north direction. அப்ப நீ என்ன பண்ண சவுத்ல நடக்கறாய்? Would you walk in the south? பிரைஸ் தி லார்ட். தெய்வம் சொல்றாரு நேராய் நடக்க ஆரம்பி. God says walk forward. நம்ம குறுக்கான வழி நடக்க What ஆரம்பிக்கிறோம். do? We
walk in the எல்லாம் ஆப்போசிட்டாய் நாம் செய்கிறோம். we do everything பின்ன எங்க opposite. தெய்வத்துடைய அதிசயங்களை நாம் காண முடியும்? How can we see God's wonders there? யோவான் சுவிசேஷம் The book of John, 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசித்தோம். read the 21. வாசிங்க 21. ಕರ್ತನಲ್ಲಿ ಅವಿಚ್ಚ ಪ್ರಮಾಣಿಸಿದವನು ಎನ್ನೆ ஆ ಸ್ನೇಹಿಸಿದವನಾಗುವುದು. ಎನ್ನೆ ಸ್ನೇಹಿಸಿದವನೇ ಎನ್ನ ಪಿತಾವು ಸ್ನೇಹಿಸಿದ್ದು. ಯಾರವனை ಸ್ನೇಹಿಸು ಅವನೇ ಎನ್ನೆ ತನ್ನ வெளிப்படுத்து. போதும். பிரைஸ் லார்ட். தமிழ வாசிக்க டைம் இல்ல. கற்பனைகளை கற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாக இருக்கிறான். Those who accept my commandment and obey them are the ones who love me. என்னிடத்தில் அன்பாக அத கவனிக்கிற கீழ்ப்படிகிறதான விசுவாசி, Listen, a believer who, தெய்வத்துடைய பிரமாணங்களை அனுபவிக்கிற விசுவாசி the one who experiences God's law, யாரை நேசிக்கிறானா? whom does he love? தெய்வத்தை நேசிக்கிறான். He loves God. எத்தனை பேர் இந்த காலையில் இயேசுவை நேசிக்கிறோம்? How many love Jesus? எத்தனை பேர் இந்த காலையில் நேசிக்கிறோம்? How many love Jesus? உண்மையாய் சொல்லுங்க, எத்தனை பேர் காலையில் தெய்வத்தை நேசிக்கிறோம்? Truly tell me, how many love எத்தனை Jesus? பேர் இயேசுவை நேசிக்கிறோம்? How many love Jesus? எத்தனை பேர் இயேசுவை How நேசிக்கிறோம்? many love Jesus? அப்படியே நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், Therefore I ask you, இன்னைக்கு காலை எத்தனை பேர் பைபிளை வாசிச்சீங்க? this morning how many read the Bible? எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க இன்னைக்கு How காலையில? many prayed this morning? பிரைஸ் தி லார்ட். இந்த செய்மே நடக்குது இல்லையா? ஸ்தோத்திரம். நல்ல காரியம் தான். ஆமென். நான் கேட்கிறேன், இன்னைக்கு மாத்திரம் அல்ல, I ask you, not only today, இன்னைக்கு மாத்திரம் அல்ல, not only today, எல்லா நாளும், every day, எல்லா நாளும் every day. தெய்வத்தை நேசிக்கிறவன் தெய்வத்துடைய பிரமாணங்களை நேசிக்கிறான். The one who loves God will love His word. தெய்வத்தை நேசிக்கிறவன் ஜெபத்தை The நேசிக்கிறான். one who loves God will love தெய்வத்தை நேசிக்கிறவன் ஆராதனை The நேசிக்கிறான். one who loves God will love worship. தெய்வத்தை நேசிக்கிறவன் ஒரு கூட்டத்தை மிஸ் பண்ண The முடியாது. one who loves God won't miss any. தெய்வத்தை நேசிக்கிறவன் காணிக்கை தசமாகம் கொடுத்து தெய்வத்தை The ஆராதிக்கிறான். one who loves God will offer his time. தெய்வத்தை நேசிக்கிறவன் ஆத்துமாக்களை சம்பாதிக்க The one ஆரம்பிக்கிறான். who loves God will earn souls. தெய்வத்தை நேசிக்கிறவன் சபைக்கு சாட்சியாய் தூணாய் The காணப்படுகிறான். one who loves God will be a testimony and pillar. அதையாக நீங்கள் கீழ்ப்படிகிறது சத்தியம் என்றால் It is true you obey. தெய்வத்துடைய பிரமாணங்களை நாம் கை கொள்ளுகிறோம். We keep God's word. நீங்கள் கீழ்ப்படிகிறது சத்தியம் என்றால் நம்முடைய இயேசுவை நாம் நேசிக்கிறோம். It means we love God. இந்த மிஷனரி மேல ஆசிட் ஊற்றப்பட ஆரம்பித்தது. Upon the missionary there was acid that was poured. ஒரு கேஸும் இல்லை, There is no case. ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை, There is no complaint. யாரோட ஒரு பராதி இல்லை. There is no taken care. ஒரே ஒரு காரியம் மாத்திரம், Just one thing. இயேசு எனக்கு பரிகாரியா இருக்கிறார். God is my judge. இயேசு எனக்கு பரிகாரியா இருக்கிறார். இயேசு எனக்கு பரிகாரியா இருக்கிறார். காரணம் அவர்கள் ஊற்றினதான ஆசிட் இவனுடைய சரீரத்தில் அல்ல, The acid that was poured is not இயேசுடைய முதுகிலே அவர் ஊற்றினார்கள். poured it on the back. அதனுடைய பிரதிபலன் தெய்வம் தராதிருப்பாரோ, அதனுடைய நன்மை தெய்வம் தராதிருப்பாரோ. கீழ்ப்படிகளான விசுவாசியே, எத்தனை நிந்தனைகள் வந்தாலும், எத்தனை அவமானங்கள் வந்தாலும், இயேசுவுக்குள்ளே ஒரு கஷ்டம் சகிக்க தயாராயிருக்கிறேன். நான் பின்வாங்கி போக முடியாது, நான் பின்வாங்கி போக முடியாது, ஜெபத்திலே பின்வாங்கி போக முடியாது, தெய்வம் என வைக்கப்பட்ட இடத்துல நான் பின்வாங்கி போக முடியாது. So the place God kept for you. அல்லேலூயா. தீமையான வார்த்தை என் வாயிலிருந்து நாவிலிருந்து வராது. Evil words should not come from my tongue and mouth. ஒரு நாளும் தெய்வத்தை துக்கப்படுத்துகிறதான சம்பவங்கள் என் ஜீவிதத்தில் நடக்காது. In my life, things that make God sorrow won't happen. பரிசுத்த ஆவியானவர் வேதனைப்படுத்துகிறதான சம்பவங்கள் என்னுடைய வாழ்க்கையில் என் குடும்பத்தில் நடக்காது. Grieve the Holy Spirit won't happen in my life. காரணம், Still, நான் தெய்வத்துக்கு முன்பதாய் சமர்ப்பணம் செய்தேன். before God, I surrender. இந்த காலையில கர்த்தர் தான் விரும்புகிறார். This morning, that is what God நீங்கள் desires. கீழ்ப்படியும் போது When you obey, தெய்வம் அதிசயங்களை வெளிப்படுத்துவாராக. God will show His wonders. என்னெல்லாம் அதிசயம் நடக்க போகிறது? What all wonders நான் happen? பிரசங்கிக்கிறதான காரியம் The thing I preach ஒரு வெளிப்பாடை கொண்டு through revelation, தீர்க்க தரிசனமாக prophecy, இந்த ஆராதனை தெய்வம் சிலது செய்ய போகிறார். God will do in this world. இதுவரைக்கும் நீங்கள் அறியாததும் கேட்காததும் சில பாதங்களை பரிசுத்த ஆவியானவர் உனக்கு வேண்டி தெய்வம் சிலது செய்ய போகிறார். Never heard and seen the Holy என்னோட கூட ஒன்று நடக்கணும், என்னோட கூட ஒன்று நடக்கணும், You should walk alone. என்னோட கூட ஒன்று சஞ்சரிக்கணும். நாம் எல்லாரும் ஒருமித்து பரிசுத்த ஆவியானவருடைய கைக்கு சஞ்சரிக்க போகிறோம். உதாரண சப்தரமா இந்த வார்த்தை நான் பிரசங்கிக்க போதும் ஒரு சரீரத்துல தெய்வத்துல விடுதலையும், ஒரு ஆத்மாவோட ஒரு விடுதலையும், ஒரு ஆவியில ஒரு விடுதலையும், நீ அவருடைய அறியாத ஒரு அபிஷேகம் ஒரு ஜீவத்துல தெய்வம் தர போகிறார்.
ஒரு ஆராதனை வெளிப்பட போகிறது. நீ இருக்கிற இடத்துல நீ ஆராதிக்கலாம். குடிநீயா எழுதுன ஆராதிக்க ஆரம்பி, முடிச்சு ஆராதிக்க ஆரம்பி. ஒரு அறியாத அபிஷேகம் இந்த ஆராதனை நமக்கு வேண்டி செய்ய போகிறார். Thank you Jesus. Thank you Jesus. Number 1, Firstly, நீங்கள் அதை கீழ்ப்படியும் போதோ நடக்கிறதான அதிசயம் என்ன? what happens? திருவசனம் சொல்லுகிறது, Bible says, நீங்கள் கீழ்ப்படியும் போதோ நான் தெய்வத்துடைய சுகத்தை கொண்டு வருகிற தெய்வமாய் இருக்கிறேன். God is bringing His healing. Obedience brings healing in our life. Amen. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கீழ்ப்படிதல் நம்முடைய ஜீவிதத்திலே ஒரு தெய்வீக சுகத்தை தெய்வம் தருகிறார். Obedience will bring a divine healing. எத்தனை பேருக்கு சுகம் வேண்டும்? How many need a divine டாக்டர் எடுத்து போகாது எத்தனை பேருக்கு சுகம் வேண்டும்? healing? ஹாஸ்பிட்டலுக்கு போகாது எத்தனை பேருக்கு சுகம் வேண்டும்? ஆபரேஷன் இல்லாத ஒரு சுகம் எத்தனை பேருக்கு வேணும்? அந்த பகல்கள் அறியாத தெய்வத்துடைய காரமனு வெளிப்பட போதும். This morning when the Lord's hand is அறியாத தெய்வத்துடைய காரமனு வெளிப்பட போதும். உங்களுடைய பிபி ஒரு மாறி போகுவான, உங்களுடைய சுகங்களோடு மாறி போகுவான, உங்களுடைய டயபெட்டிக் ஒன்று மாறி போகுவான, உங்களுடைய கிட்னி ப்ராப்ளம் ஒன்று மாறி போகுவான, உங்களுடைய யூட்ரஸ் ப்ராப்ளம் மாறி போகுவான, உங்களுடைய இடுப்பு வேதனை மாறி போகுவான, உங்களுடைய சரீரத்தில் கொண்டு விளைவினங்களோட மாறி போகுவான, தைராய்டுடைய அனுபவங்களோட மாறி போகுவான, கேன்சருடைய அனுபவங்களோட மாறி போகுவான, ஹல்லேலூயா, மைக்ரேனுடைய அனுபவம் மாறி போகுவான, மைக்ரேனுடைய அனுபவம் மாறி போகுவான, ஹார்ட்ல உண்டாக்குறதான ப்ராப்ளம் ஒன்று மாறி போகுவான். heart problems will change. மனுஷனால கூடாத காரியம் What man can நம்முடைய தெய்வத்தால் is possible by எத்தனை God. பேர் விசுவாசிக்கிறோம்? How many believe? கீழ்ப்படியும் போது சுகம் உண்டாகும். Obey, you will experience healing. கீழ்ப்படியும் போது ஒரு சுகம் உண்டாகும். Obey, you will experience healing. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எத்தனை பேர் கீழ்ப்படிய தயாராக இருக்கிறோம்? How many ready to obey? அது சரியா அது பண்ணு, மேல கிளீனா ஜம்ப் பண்ணு. பிரைஸ் தி லார்ட். கீழ்ப்படியும் போது நமக்கு சுகம் உண்டாகும். When you obey, you will experience healing. யாத்ராகமம் எழுதின புத்தகம் The book of Exodus, 15ஆம் அதிகாரம் chapter 15. 26வது வசனம். சீக்கிரமாய் வாசிங்க. யாத்ராகமம் 15:26. நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு அவருடைய பார்வைக்கு நீ செம்மையானதை செய்தால், அவருடைய கட்டளைக்கு செவி கொடுத்தால், அவருடைய நியமங்களை யாவையும் நீ கை கொண்டால், வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாய் இருக்கிறேன். I am the Lord who heals. இவ்வளவுதானா சத்தம்? இவ்வளவுதானா சத்தம்? இவ்வளவுதானா சத்தம்? நானே பரிகாரியாய் இருக்கிறேன். I am the Lord who heals. இயேசு நம்மை சுகப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். Jesus is mighty. இயேசு நம்மை சுகப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ராஜாதி ராஜா நம்மை சுகப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். Jesus is mighty to heal us. Praise the Lord. Praise the Lord. சுகம் வேணுமா? Do you need healing? எத்தனை பேருக்கு சுகம் வேணும்? How many need healing? எத்தனை பேருக்கு சுகம் வேணும்? How many need healing? எத்தனை பேருக்கு சுகம் வேணும்? எத்தனை பேருக்கு தெய்வ பரிகாரியா இருக்க வேண்டும்? எத்தனை பேருக்கு தெய்வ பரிகாரியா இருக்கணும்? அப்படி என்றால் தெய்வம் சொன்னதான டிமாண்ட் என்ன? What is God's தெய்வம் கொடுத்ததான டிமாண்ட் என்ன? நீங்கள் என்ன கீழ்ப்படியணுமா? who what you should என்ன கீழ்ப்படியணுமா? நான் விசுவாசிக்கிற ஆராதனை தெய்வம் அசாத்தியமான காரியங்களை நமக்கு வேண்டி செய்ய அவர் இறங்கி வந்திருக்கிறார். God has come down to உறவான சக்கராதனால வளரவா. Praise the Lord. ஆபரேஷன் இல்லாத கண்ணை கர்த்தர் சுகப்படுத்துறார். without operation God healed the eye. நம்புறியா? நம்பின வசனம் கை கொள்ளலாம். Do you believe you should obey? தெய்வத்தின் டிமாண்ட் என்ன? What is God's மீண்டும் வாசிய வசனத்தை வேகமாக. ஆ. 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 ஆமே போதும். நான் praise the Lord. அந்த வசனம் வாசிக்கும் போது எல்லாரும் ஆமென் சொல்ல ஆரம்பிங்க. If you read, you should tell amen. இல்லையா பைபிள் வச்சு வாசிக்கும் போது நீங்க கவனிங்க. கவனிச்சு நீங்க ஆமென் சொல்லுங்க. praise the Lord.
காரணம் இப்ப இருக்கிறதெல்லாம் சிலர் பார்த்து எல்லாம் இங்கதான் ரொம்ப நடக்குது. ஆராதனை முடிச்சு எல்லாம் பூட்டி அவர் வச்சு இதோட அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான். அதனாலதான் பலருக்கும் ரிவைவல் இல்லாத இருக்கிறது, விடுதலை இல்லாத இருக்கிறது. தமிழ வாசிங்க. கவனமாய் கேட்டு நம்பர் 1 அவருக்கு பிரியமானது செய்யணும். சுகம் வேணுமா? சுகம் வேணுமா? அவருக்கு பிரியமானது செய்யணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு கற்றுத்தரும் பாட்டு பாடினால் போதாது. கர்த்தாவே உமக்கு பிரியமானது என்ன? அவருக்கு பிரியமானதை 8 மணி வரைக்கும் தூங்கணும். பிரைஸ் தி லார்ட். சோத்திரம் வர மாட்டாது. தெய்வம் தட்டி எழுப்பினாலும் தூக்கத்துக்கு அடிமையா இருக்கிறோம். ஆராதனை முடிஞ்சு வீட்டுக்கு போய் சேர்றோமே இல்லையோ, பேக வைக்க வேண்டியது இல்லையோ, எடுத்துக்க வேண்டியது கட்டைய. அதான் கட்டை. குத்த வேண்டியது குத்து. Praise the Lord. Praise the Lord. இவ்வளவு கம்பீரமான பிரசங்கத்தை கேட்டிருக்கிறோம். இவ்வளவு தெய்வத்துடைய ஆலோசனை கேட்டிருக்கிறோம். Praise the Lord. தொடாதனா தொடக்கூடாது இயேசுவின் நாமத்திலே. செய்யக்கூடாது என்றால் செய்யக்கூடாது. வேற ஒரு ஆப்புக்குள்ள போகக்கூடாது என்றால் போகக்கூடாது. Praise the Lord. எல்லாம் முடிஞ்சு ரிலாக்ஸா இருக்கும் போது அப்போ எடுத்துக்கோ. After you finish everything and relax, then take it. அப்போ எடு. Then you take your phone. பிறகு எவனா அனுப்பி இருப்பான் மெசேஜிங்க. Then somebody would have sent you message. வேண்டாதெல்லாம் வாய் நோக்கிங்கெல்லாம் அனுப்பி இருப்பாங்க பலதெல்லாம். All the people would have sent you message. அதை கண்டு கொஞ்ச நேரம் கோமாளிதனம் பண்ணிட்டு and seeing that உன் ஆசீர்வாதத்தை நீ கெடுத்துக்காதே. Don't lose your blessing. தெய்வம் இதை அருவருக்கிறார். God doesn't desire. தெய்வம் மொபைலை அருவருக்கிறார். God sees your mobile. தெய்வம் மொபைலை அருவருக்கிறார். மொபைலை டைம் ஸ்பெண்ட் பண்ணுகிறத தெய்வம் அருவருக்கிறார். தெய்வத்தை காட்டிலும் நீ மொபைலை டைம் ஸ்பெண்ட் பண்ணுகிறது தெய்வத்துக்கு பிரியமானது இல்ல. God doesn't like you spending more time on your mobile than spending on him. பின்ன எப்படி தெய்வ சுகம் கிடைக்கும்? How will you get divine healing then? இப்பதான் ஆமென் வர மாட்டேன். இப்பதான் ஆமென் வர மாட்டேன். Praise the Lord. அவருக்கு பிரியமானதை செய்யணும். அவருக்கு பிரியமானதை செய்யணும். நம்பர் 2 சீக்கிரம் வாசிக்க டைம் இல்ல. அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்களை கைக்கொள்ள. மூன்றாவது அவருடைய கட்டளைக்கு கைக்கொள்ள வேண்டும். பொய் பேசாதே, கோபம் பண்ணா கோபம் கொள்ளாதே, சண்டை போடாதே, சண்டை போடாதே, சந்தேக ஆவி கேன்சர் வியாதி வேண்டாம், காசிப்பிங் ஆவி வேண்டாம், வேண்டாத வயலன்ஸ் வீட்டுல வரக்கூடாது. உன் வீடு ஜெப வீடா இருக்கணும். வேணுமா வேண்டாவா? வேணுமா வேண்டாவா? சத்தமா ராமேன்னு சொல்லுங்களேன். Praise the Lord. Praise the Lord. சபையிலே சிலரோடு தெய்வத்துடைய ஆலோசனை சொல்லும் போது ஏற்றெடுத்துங்க. When somebody tells a counsel for you in the church, take it. ஆவியானவர் ஆலோசனை சொல்லும் போது ஏற்றெடுத்துக்க. The Holy Spirit says it for you, receive it. ஏற்றெடுக்காத நீ தட்டி மாற்றினால், without receiving it, if you push அதற்கு பிறகு நீ எத்தனை விதைச்சாலும், after that, no matter how much you sow, அறுவடம் நடக்காது. there won't be any harvest. அறுவடம் நடக்காது. There won't be harvest. எத்தனை பேருக்கு புரிகிறது? இந்த நேரத்தில் தெய்வம் உன்னோட சொல்லும் போது, This morning when God says, இந்த பகல் வேளை தெய்வம் உன்னோட பேசும் போது, அடுத்த வாரம் நடக்கட்டும், அடுத்த மாசம் என்று தள்ளி போடுவான் அல்ல. push it, let it happen next week, next month. அப்படி தள்ளி போட்ட பலரும் இதுக்குள்ள இருக்கிறீங்க. இப்ப நீ விழுந்து விழுந்து ஜெபிக்கிறாய். அறுவடம் நடக்காது, அறுவடம் நடக்காது. காரணம் நீ விதைக்க வேண்டியதான ஒரு நாள் தெய்வத்துக்கு முன்னதாய் உண்டானது. அன்றைக்கு நீ காலையில தூக்க ஆரம்பித்தாய், அன்றைக்கு பாவட எடுத்து நீ சொல்ல ஆரம்பிச்சாய். யார் என்ன சொன்னாலும் பார்க்கலாம். என் நம்பிக்கை வீண் போகாது. என்னை கைவிட, அது என்னை விட்டு கைவிடப்பட முடியாது. இதெல்லாம் பொய் என்று நீ பலரும் காமெடி செய்ய ஆரம்பித்தாய். அன்றைக்கு அழ வேண்டிய நேரத்தில் நீ அழவில்லை. இன்றைக்கு சம்பவங்கள் நடந்த பிறகு
நீ அழுந்தால் விடுதலை கிடைக்காது. நீ விடுதலை கிடைக்காது. சபையோட தெய்வத்துடைய ஆவியானவர், ஜனத்தோட தெய்வத்துடைய ஆவியானவர் இந்த பலவேட சொல்லுகிறார். இது விதைக்கிற காலமாயிருக்கிறது. இது விதைக்கிற காலமாயிருக்கிறது. உடைய தலைவருக்கு வேண்டி விதைக்க ஆரம்பி. உடைய குடும்பத்துக்கு வேண்டி விதைக்க ஆரம்பி. உடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வேண்டி விதைக்க ஆரம்பி. எத்தனை பேருக்கு புரிகிறது? எத்தனை பேருக்கு புரிகிறது? யாரையும் நான் குற்றம் சொல்லல. நாம் அறியாத பிசாசு நம்ம கையில் எடுக்கிறான். அநேகர் துக்கத்துல போகும் போதும் நம்பல் கொள்ள ஆரம்பிக்கிறது. காரணம் என்ன தெரியுங்களா? ஜெபிக்கிற நேரத்தில் நீ ஜெபிக்கிற, விதைக்க வேண்டிய நேரத்தில் விதைக்கிற, விதைக்க வேண்டிய நேரத்தில் விதைக்கிற. இப்ப விதைச்சிட்ட தெய்வம் ஜபத்தை பதில் கொடுக்க மாட்டார். அதனால மீண்டும் கர்த்தருடைய ஆவியா நமக்கு இரக்கம் காட்டுகிறார். விதைக்க தொடங்க ஆரம்பி. விதைக்க தொடங்க ஆரம்பி. கண்ணீரோடு விதைக்கிறவன், கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரமாய் நன்மைகள் அனுபவிக்க, பிரமாணங்களை கை கொள்ள ஒப்பு கொடுக்க, கட்டளை கை கொள்ள ஒப்பு கொடுக்கிற. சீக்கிரம் வாசிங்க. அவ கவனிக்கிற இத்தனை காரியம் நம்முடைய ஜீவிதத்தில் இருந்தா, இத்தனை காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தா, எகிப்துக்கு வந்ததான ஒரு வியாதியும், சொல்லுங்க, எகிப்துக்கு வந்ததான ஒரு வியாதியும் நம்மை தொடாது, நம்மை தொடாது, நம்மை தொடாது. நாம் பரிசுத்தவான் என்று நாம் சொல்லவில்லை. நாம் பெரிய உன்னதத்தில் ஜீவிக்கிற அனுபவம் நான் சொல்லவில்லை. கிருபையால் இந்த 2 வருஷ காலங்களாக இந்த கோவிலுடைய காலகட்டத்தில் நம்மையும் நம்முடைய சபையை குடும்பத்தை தெய்வம் மத்திரமாய் பாதுகாத்தார். வியாதி நம்மை தொடாதபடி, வாதைகள் நம்மை தொடாதபடி, மரணங்கள் நம்மை சம்பவிக்காதபடி, எந்த தீமைகள் நம்மை அணுகாதபடி தெய்வம் நம்மை பாதுகாத்த அனுபவங்களுக்காக கரங்களை தட்டி உற்சாகமாய் நம்முடைய தெய்வத்தை நன்றியோடு ஸ்தோத்திரம் செய்வோமாக. எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சுகமாக்குற தெய்வமாயிருக்கிறேன். அவர் உங்களை சுகமாக்குவார். கீழ்ப்படிகிற விசுவாசிக்கு தெய்வம் சுகத்தை தருகிறார். கீழ்ப்படிகிற ஜனத்துக்கு தெய்வம் சுகத்தை தருகிறார். காரணம் வேதம் சொல்லுகிறது. யோவான் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சீக்கிரம் John chapter 9 verse 7. சீக்கிரமாய் வாசிங்க. எங்க போனமா? ஷீலோவுடைய குளத்துக்கு போன ஆரம்பி. Start going to the pool of Siloam. கர்த்தாவே, ஏன் அங்க போனோம்? Lord, why should I go there? உம்முடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது. உம்முடைய வார்த்தையில விடுதலை இருக்கிறது. நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும். நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அவன் கேட்டிருப்பான், நான் எதுக்கு சீலோமுக்கு போக வேண்டும்? நான் ஏன் சீலோம் குளத்துக்கு போக வேண்டும்? கீழ்ப்படிதல், 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 கீழ்ப்படிதல். உனக்கு தெய்வம் எங்க போக சொல்லுகிறாரோ தயாராக இருக்க ஆரம்பி. தெய்வம் என்ன செய்ய சொல்லுகிறார் அது செய்ய தயாராயிரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வர மாட்டது. எண்ணெய் எடுத்து அவர்கள் பூசினார்கள். யாக்கோபு புத்தகத்தில் வாசிக்கிறோம். யாக்கோபு புத்தகத்தில் வாசிக்கிறோம். அதை எண்ணெய் நீங்கள் கொண்டு வாருங்கள். அதை 30 நாட்கள் ஜெபிப்பார்கள். அதை எடுத்து நீங்கள் பூச ஆரம்பி. விசுவாசத்தினாலே கர்த்தருக்கு சுகம் தருவார். Praise the Lord. சோத்திரம். வர மாட்டாங்க. இதெல்லாம் ஒண்ணே இல்ல. சீலம் குளத்துக்கும் வரல. பின்ன தெய்வீக சுகம் எப்படி கிடைக்கும்? எத்தனை பேருக்கு புரிகிறது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
2 ராஜாக்கள் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். The book of 2 Kings chapter 5. அதிலே 10ஆம் வசனமாய் சொல்லுகிறது. 10th verse says. ஒரு பெரிய ராஜாவாய் இருக்கிறதான நாகமான் கடந்து வருகிறார். Naaman was a big குஷ்டரோகியாய் இருக்கிறார். he was a அவன் வாழ்க்கை முழுவதும் குஷ்டமாய் இருக்கிறது. all his life he was a leper. அழகாய் வேதம் சொல்லுகிறது. அவன் பராக்கிரமசாலியாய் இருந்தான். He was a mighty man. அவன் பராக்கிரமசாலியாய் இருந்தான். ஜனத்துக்கு தேசத்துக்கு அவன் அதை பல நன்மைகளை செய்ய ஆரம்பித்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கை குஷ்டமாய் இருந்தது. வேதம் சொல்லுகிறது அவருடைய குஷ்டத்திலே விடுதலை தருவார். குஷ்டத்திலே விடுதலை தருவார். தன்னுடைய வீட்டில் இருந்ததான ஒரு வேலைக்காரி சொல்லுகிறார், ஒரு தீர்க்கதரிசி உண்டு, ஒரு தீர்க்கதரிசி உண்டு. அந்த தீர்க்கதரிசி எடுத்து போனால் ஒரு தெய்வீக சுகம் உண்டாகும். ஒரு தெய்வீக சுகம் உண்டாகும். என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, என்னை கேட்கிற தெய்வ சபையே, எல்லாரும் கவனிக்கிறீங்களா? எல்லாரும் கவனிக்கிறீங்களா? நம்ம நினைக்கிற பெரிய மலை போல வார்த்தை சொன்னா தான் எழுப்புதல் நடக்கும் அல்ல. ஒரு வார்த்தை போதும், ஒரே ஒரு வார்த்தை போதும், ஒரே ஒரு வார்த்தை போதும். மற்றவர்களை ஆதரப்படுத்துவான், மற்றவர்களை காயப்படுத்தாதபடி மற்றொரு வேதனைகளை மாற்றுவான், தெய்வீக சுகம் அனுபவிப்பான். ஒரு வார்த்தை போதும், ஒரு வார்த்தை போதும். அதுதான் வேலைக்காரி செய்தான். ஒரு தீர்க்கதரிசி உண்டு, அவனோட வழிகாட்ட ஆரம்பிக்கிறான். அங்கே போனால் சுகம் உண்டாகும், அங்கே போனால் சுகம் உண்டாகும். ஓ, praise the Lord. நாகமான் நல்ல ஒரு அதை பராக்கிரமசாலி அதை இருந்தபடியால், பெரிய கமாண்டர் ஆபீசரா இருந்தபடியால் அவன் சொல்லிருப்பான், நீ யாரு எனக்கு சொல்றதுக்கு? நீ என் வீட்டுல வேலை செய்ய வந்தாய், நீ எனக்கு போதிக்க வேண்டாம். ஒரு ஆர்கியுமெண்ட் நடக்கல, நீ யா நானா என்று பேசல. கீழ்ப்படிந்தான், கீழ்ப்படிந்தான். நேர தீர்க்கதரிசனத்தில் கடந்து வந்தான். பெரிய எதிர்பார்ப்போடு வருகிறான். அவன் வரும்போது வெறும் கையாய் வரல, அவன் வரும்போது வெறும் கையாய் வரல. வேண்டிதான் எல்லா வெள்ளியும் பொன்னும் பணமும் முயற்சி எல்லா விதமான அனுபவங்களை கொண்டு தீர்க்கதரிசனத்தில் கடந்து வர ஆரம்பிக்கிறான். எலியா தீர்க்கதரிசனத்தில் கடந்து வரும் போதோ கேசிபை சொல்லுகிறான், ஆள் வந்திருக்கிறாங்க. இவனுடைய அனுபவம் என்ன? நான் அந்த தீர்க்கதரிசிக்கு போகும் போதோ நான் ஒரு பெரிய உயர்ந்த மனுஷனாக இருக்கிறேன். அதுல வாசிங்க 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை சீக்கிரமாய் வாசிங்க. ஓ ஜீசஸ், வாசிங்க தமிழ்ல சீக்கிரம். படைத்தலைவனாயிருக்கிறதானே பெரிய மனுஷனாயிருந்தான். ரட்சிப்பை தெய்வம் தந்தார். பராக்கிரமசாலியாயிருந்தான், குஷ்டரோகியாயிருக்கிறார். 4 நல்ல காரியம், 5வது ஒரு குஷ்டரோகி. 4 நல்ல காரியம், 5வது ஒரு குஷ்டரோகி. அப்ப கவனிக்கிறான், இவன் வரும்போது சீரியா தேசத்துக்கே ஒரு விடுதலை தருவான் என்றால், நாகமான் வரும்போதோ இவன் நினைச்சா எலிசா அதை தீர்க்கதரிசி பார்த்து எனக்கு ஒரு செலிட் கொடுப்பாங்க, அல்லது ஒரு ரெட் கார்பெட் அரேஞ்ச் பண்ணி இருப்பாங்க, அல்லது எனக்கு கொண்டு போய் உள்ள அரண்மனைக்குள்ள உட்கார வச்சு என்ன விசாரிப்பாங்க. இதெல்லாம் மனசுல வந்து இருக்கும். ஆனா வேதம் சொல்லுகிறது, அவன் வந்த உடனே கேசி போய் எலிசாவோட சொல்லுகிறான், நாகமான் கடந்து வந்திருக்கிறான். எலிசா வரவில்லை, வெளியே வரவில்லை, சந்திக்க வரவில்லை, விசாரிக்க வரவில்லை. எத்தனை பேருக்கு புரிகிறது? பிரைஸ் தி லார்ட். நானே பாஸ்டர் தேடி போன, பாஸ்டர் கிடைக்கல. We searched for pastor and we couldn't get. பாஸ்டருக்கு ஃபோன் பண்ண, பாஸ்டர் ஃபோன் எடுக்கல. We called the pastor, we couldn't get the pastor. என் வீட்டுக்கு பாஸ்டர் வந்து எத்தனை வருஷங்கள் ஆகிறது. How many years pastor has come? பாரப்படாத,
Don't get burdened. நம்முடைய நினைவல்ல தெய்வத்துடைய நினைவு. Our thoughts are not God's thoughts. நம்முடைய ஆலோசனை தெய்வத்துடைய ஆலோசனைகள். Our words are not God's எல்லாம் thoughts. வித்தியாசமாக இருக்கிறது. All is different. எலிஷா சொன்னதான வார்த்தை என்ன? What did Elisha நீ say? தெய்வீக சுகம் அனுபவிக்க வேண்டும் என்றால், If you have to experience உன்னுடைய ஜீவிதத்தில் குஷ்டம் மாற வேண்டும் என்றால், in your life, யோர்தானிலே கடந்து போய் 7 முறை முங்காரமே. go to Jordan and dip yourself. யோர்தானிலே கடந்து போய் 7 முறை முங்காரமே. Go to Jordan and என்னை கேட்கிற தெய்வ சபையே, என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, நீ எவ்வளவு பெரிய ஆளாயிருந்தாலும் சரி, நீ எவ்வளவு பெரிய ஆளாயிருந்தாலும் சரி, தெய்வத்துக்கு லீஸ்ட் பார்டர். தெய்வம் கேட்பதுகிற தெய்வம் அல்ல. தெய்வத்துக்கு வேண்டியது கீழ்ப்படிதல். தெய்வத்துக்கு வேண்டியது கீழ்ப்படிதல். போ என்றால் போ, வக்கார் என்றால் வக்காரு, எழுவருக்கு என்றால் எழுவரு, செய்ய வேண்டும் என்றால் செய். ஹalleluya, Hallelujah. ஹalleluya. உடனே நாகமானு கோபம் ஆரம்பித்தது. Immediately Naaman got angry. ஏன் ஊர்ல அது நதி இல்லையா? Oh, in my country is there no river? ஏன் ஊர்ல குளம் இல்லையா? In my country is there no என lake? கேட்கிற விசுவாசிகளே, God's believer that listens to me. நீங்கள் இருக்கிறதான அருகில் எத்தனையோ சபைகள் இருக்கிறது. There are many churches around you. எத்தனையோ பக்கமா சபை இருக்கிறது. Nearby there are many. பக்கத்துல போய் உட்கார்ந்தா சபை ஆயிடுச்சு. If you go and sit there, 1 கிலோமீட்டர் சபை இருக்கிறது. there is a church. 10 நிமிஷம் நடந்து போனா சபை இருக்கிறது. 2 minutes walk, there is a அங்க உனக்கு விடுதலை வச்சிருக்கிறது. God will not keep them. அங்க தெய்வம் விடுதலை வச்சிருக்கிறது. நீ உன்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவார். தெய்வத்துடைய பிளான் இருக்கிறபடியால் கிலோமீட்டர்கள் பிரயாணம் செய்து, கிலோமீட்டர்கள் பிரயாணம் செய்து நேரங்களை கண்டுபிடித்து இந்த ஆலயத்தில் உட்காருகிற விசுவாசியே, நீ சாதாரண உள்ளவன் அல்ல. நீங்கள் சாதாரண உள்ளவர்கள் அல்ல. நீங்கள் சாதாரண உள்ளவன் அல்ல. உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வான். தெய்வ ஆலயத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஒரு தெய்வீக சுகம் வெளிப்படுவான். ஒரு தெய்வீக சுகம் வெளிப்படுவான். ஒரு தெய்வீக சுகம் வெளிப்படுவான். அவன் சொல்லுகிறான், என் ஊர்ல நதி இல்லையா? Oh, in my country is there no river? என் ஊர்ல அதே அரண்மனையா நல்ல குளம் இல்லையா? In my country is there no lake? Praise the Lord. ஆனால் சொன்னதான காரியம் என்ன? But what did Naaman அவர் என்ன சொல்லுகிறார்? what he tells you? எலிஷா தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார்? What Elisha tells you to do? நாகமான நீ என்ன கமாண்டரா இருந்தாலும் Naaman, no matter what you தெய்வத்துக்கு do, முன்பதாக ஒரு ஜீரோ. before God you are தெய்வத்துக்கு முன்பதாக ஒரு ஜீரோ. புறப்பட தயாரா இருக்கிறாயா? யோகாத புறப்பட தயாரா இருக்கிறாயா? இந்த ஆராதனை தெய்வ சபையே, உனக்கு ஒரு தெய்வீக சுகம் தெய்வம் தரப்போகிறார். தெய்வ சுகம் தெய்வம் தரப்போகிறார். There is going to be a miracle is going to happen in your life. ஒரு அற்புதம் தெய்வம் செய்ய போகிறார். ஒரு அற்புதம் தெய்வம் செய்ய போகிறார். இறங்கடி தயாரா இருக்கிறாயா? கீழ்ப்படிய தயாரா இருக்கிறாயா? நானே சுகமாக்குற தெய்வமாய் இருக்கிறேன். Hallelujah, 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 hallelujah. யோர்தானில் அவன் இறங்கினான். he came to Jordan 7 முறை. 7 times. யா ஒரு முறை குளிக்க கூடாதா? Why not one time? யா 2 முறை குளிக்க கூடாதா? Why not 2 times? சிலர் குளியே இல்ல. Some don't bath. Praise the Lord, praise the Lord, hallelujah. 7 முறைனா 7 முறை முங்கு. 7 times means 7 times you should dip. கீழ்ப்படிகிறோமா? Do we obey? கீழ்ப்படிகிறோமா? Do we obey? அப்படி என்றால் சுகம் உண்டு. If so, அப்படி என்றால் சுகம் இருக்கு. so, அப்படி என்றால் பகல் வேறு அதிசயமான காரியம் வெளிப்பட போகிறது. so this morning, நீயும் நானும் அறியாத அசாத்தியமான காரியம் நமக்கு வேறு தெய்வம் செய்ய இறங்கி வந்திருக்கிறார். you and me don't know God has come down to do. டாக்டர் இடத்துக்கு போகும்போது When you go to the doctor, அவன் எழுதி கொடுக்கிறான் பேப்பர்ல, they write something in the மருந்தெல்லாம் எழுதி கொடுக்கிறான். they write all the medicine. அதை வாங்கி கொண்டு எங்க போறோம்? Taking that where do கிச்சன்ல போய் அடுப்புல போடுறோமா? we put it in the stove? கேஸ் ஸ்டவ்ல போட்டு பத்த வைக்கிறோமா? Do we burn it in the stove? அத வர வழியில பிபிஎம்பி குப்பையில போடுறோமா? Do we throw it in the BBMP garbage? இல்ல, No. பத்திரமா கொண்டு வரோம். We bring it carefully. பத்திரமா கொண்டு வருகிறோம். முடிஞ்சா வர வழியில ஷாப்புக்கு போறோம், We go to shop. மெடிக்கல் ஷாப்புக்கு போறோம், We go to the medical அங்க shop. வாங்கிக்கிட்டு வரோம். We buy it. அவன் போட்ட 5 டேப்லெட்டை வாங்கிக்கிறோம். We buy all the 5 tablets he said. அப்படிதானே? That is how it works. அந்த 5 டேப்லெட் சாப்பிட்டா If you eat the 5 tablets, உனக்கு சுகம் உண்டு. you will have healing. Praise the Lord. தெய்வம் சொல்லுகிறார், God says, அந்த டேப்லெட்டை காட்டிலும், more than the tablets, அந்த டேப்லெட்டை காட்டிலும், அந்த மருந்தை காட்டிலும் நீ கீழ்ப்படிய தயாராயிருந்தால், if you are ready to obey, கீழ்ப்படுகிற தெய்வ வார்த்தையை ஏற்றெடுத்தால், if you are ready to obey, கீழ்ப்படுகிற ஜபத்தை நீ ஏற்றெடுத்தால்,
யெகோவா ராஃபாவுடைய கரம், யெகோவா ராஃபாவுடைய கரம் இந்த பகல் வேளை உன்னை தொட்டு அவர் சுகப்படுத்துவாராக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே தெய்வீக சுகம் வெளிப்படட்டும். ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க, எல்லாரும் ஆராதிங்க, எல்லாரும் ஆராதிங்க. இந்த பகல் வேளை ஒரு தெய்வீக சுகமா, ஒரு தெய்வீக சுகமா. நானாகவே இருக்கிறேன் சொன்னவர், நானாகவே இருக்கிறேன் சொன்னவர் சௌக்கியதாயகனா இயேசு, சௌக்கியதாயகனா இயேசு. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே சரீரத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஆத்மாவில் ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஆவியில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் இப்பொழுதே. எஸ் எஸ், இயேசுவின் நாமத்தினாலே எல்லா வியாதிகள் மாறட்டும், இயேசுவின் நாமத்தினாலே எல்லா வியாதிகள் மாறட்டும். Oh Jesus, oh Jesus, hallelujah, hallelujah. என்ன டேப்லெட் எடுக்கணுமா? What tablet should we take? கீழ்ப்படிகிற டேப்லெட், Tablet of obedience. கீழ்ப்படிகிற டேப்லெட் Tablet of obedience. நாம் எடுக்க தயாராயிருந்தால் If you are ready to take, தெய்வீக சுகம் வெளிப்படும். God's healing will come over. அவர் நல்ல பரிகாரியாயிருக்கிறார், He is our healer. அவர் நம்மை சுகமாக்குற தெய்வமாயிருக்கிறார். God heals us. I am the Lord that healeth thee. I am the Lord that healeth thee. உன்னை பூர்ணமான சுகம் தருகிற தெய்வமாயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்க தயாராயிருக்கிறார்? கீழ்ப்படியும் போது சுகம் உண்டாகும். When you obey, you will have healing. இரண்டாவது, Secondly, நீங்கள் கீழ்ப்படியும் போது when you obey, தெய்வம் தருகிறதான அதிசயமான காரியம் என்ன? what is the thing God gives you? நீங்கள் when you have obedient in your life, கீழ்ப்படியும் போது you have a successful in your life. உன் வாழ்க்கையிலே சக்சஸ் நடக்க ஆரம்பிக்கிறது. you have success over your life. உங்களுடைய ஜீவிதத்திலே சில வித்தியாசத்தின் அனுபவங்களை You நடத்துகிறார். see certain difference over your life. வாசினி ஆதியாகம எழுதின புஸ்தகம் Read the book of Genesis. 26ஆம் அதிகாரம் Chapter 26, அதிலே 12ஆம் வசனத்தை சீக்கிரமாய் வாசிங்க. verses 12. Genesis chapter 26 verses 12. ஈசாக்கு ஆ. அந்த தேசத்தில் இளைஞனாய் ஆ. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் ஆ. அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஆமென். அந்த வருஷத்துல 100 மடங்கு தெய்வம் அவனுக்கு சக்சஸ் தந்தான். That year God gave him 100 times success. கீழ்ப்படிகிற விசுவாசிக்கு தெய்வம் சக்சஸ் தருவார். The one who obeys, God gives you ஓ success. பணம் கொண்டல்ல சக்சஸ் வருகிறது, Through your money, success. உன் தாரணம் கொண்டல்ல சக்சஸ் வருகிறது, உன் புத்தி ஞானம் கொண்டவனுக்கு சக்சஸ் வருகிறது. கீழ்ப்படிகிறனுக்கு வேண்டி, For a mission. கீழ்ப்படிகிறனுக்கு வேண்டி வசனத்தை அழகாய் படிக்கிறோம். மீண்டும் வசனத்தை படிங்க. ஈசாக்கு ஈசாக்கு அந்த அந்த தேசத்தில் தேசத்திலே விதை விதைத்தான். ஆ. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் ஆ. அந்த வருஷத்தில் பஞ்ச காலத்திலே In the time of famine, தெய்வத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து obeying God's word. அப்பன் புறப்பட்டது போல As father went, ஈசாக்கும் புறப்பட்டான். Isaac also went. அவன் விதையை விதைக்க He தொடங்கினான். started sowing. ஏற்ற காலத்துல கர்த்தர் சக்சஸ் The தந்தார். right time God gave him success. வெட்டிப்பான ஆசீர்வாதங்களை தந்தார். God gave him a வேதம் சொல்லுகிறது 100 மடங்கு தெய்வம் தந்தார். 100 times. 100 மடங்கு தெய்வம் தந்தார். 100 மடங்கு தெய்வம் தந்தார். நீ தெய்வத்துக்கு கொடுக்கும் போது தெய்வனுக்கு 100 மடங்கு தெய்வம் தருகிறார். நீ கண்ணீரோடு ஜெபிக்கும் போது 100 மடங்கு தெய்வனுக்கு சக்சஸ் தருகிறார். ஓ, நீ முழங்கால இருந்து கண்ணீரோடு ஜெபிக்கும் போது ஹalleluya. அது வேணுமா இது வேணுமா? Do you need that or this? Praise the Lord. ஒரு மாசம் முழுதும் வேலை செய்து 1 month all you work, நீ வாங்குற சம்பளம் 15 the salary you get is 15 அல்லது 20 or 20 அல்லது 30, or 30. இதுக்கு மேல வேலை இல்லை. There is nothing about பின்ன it. அதிகமான பாடுபட்டா சிலது தெய்வம் தருவாரு. If you work harder, God நான் will வேதம் சொல்லுகிறது, Bible says, நீ கண்ணீரோடு விதைக்கும் போது, when you sow with நீ tears, கண்ணீரோடு கீழ்ப்படிந்து விதைக்கும் போது when you sow with tears, இந்த 30 காட்டிலும் 100 மடங்கு தெய்வம் தருகிறார். more than 30 God will give you 100 மடங்கு தெய்வம் தருகிறார். 100 times. 100 மடங்கு தெய்வம் தருகிறார். 100 times
என்னை கேட்கிற விசுவாசியே, எத்தனை பேர் கொடுக்க தயாராக இருக்கிறோம்? கர்த்தாவே, நான் விதைக்க தயாராக இருக்கிறேன். நீர் என்ன சொல்லுகிறீரோ நான் அதை செய்ய தயாராக இருக்கிறேன். நான் ஒப்பு கொடுக்க தயாராக இருக்கிறேன். மூன்றாவது, நேரம் இல்லாத வேகமாய் கடந்து போகிறேன். மூன்றாவது, நாம் கீழ்ப்படியும் போதோ நமக்கு வருகிறதான உபத்திரத்தில் எல்லாம் தெய்வம் நம்மை தப்புவிக்கிறார். எல்லா உபத்திரத்தில் எல்லாம் தெய்வம் நம்மை தப்புவிக்கிறார். அதுதான் தெய்வத்துடைய ரகசியமாய் இருக்கிறது. காரணம், தெய்வத்துக்கு நாம் கீழ்ப்படியும் போதோ உபத்திரம் வருகிறது, ஆபத்து வருகிறது, அது நம்மை தொடாதபடி தெய்வம் நம்மை பாதுகாக்கிறார். ஆதியாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் வாசிக்கிறோம். நோவை குறித்து தெய்வம் சொல்லுகிறார், நான் இந்த தேசத்தை அழிக்க போகிறேன், நான் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறேன். ஆனால் நோவே, எனக்கு வேண்டி உனக்கு வேண்டி ஒரு பேரை உண்டாக்க ஆரம்பி, உனக்கு வேண்டி ஒரு பேரை உண்டாக்க ஆரம்பி. அழிவு வரமாதோ, அழிவு வரமாதோ உன்னை எப்படி குடும்பத்தை ரட்சிக்குவார் ஒரு பேருக்குள்ளே போக ஆரம்பி. எத்தனை பேருக்கு புரிகிறது? ஆபத்து வருது கர்த்தர் சொல்லும் போதோ, பிரச்சனை வருது கர்த்தர் சொல்லும் போதோ, வேதனைகள் வருது கர்த்தர் சொல்லும் போதோ, வருகிறத பார்த்துக்கலாம் அப்புறமா என்று இருக்காதபடி கீழ்ப்படி ஆரம்பி, செய்ய வேண்டியது செய்ய ஆரம்பி. தெய்வம் அருள் செய்தார். நோவா அவன் பிழையை உண்டாக்கினான். தெய்வத்துடைய சித்தத்தின் பிரகாரம் அவன் உண்டாக்கினான். எத்த நேரம் வரும்போது நோவாவின் குடும்பத்தை பேழைக்குள்ள தெய்வம் அனுப்பினார். உலகம் முழுவதும் தேசம் முழுவதும் அழிவிலே கடந்து போகும்போது நோவாவுடைய குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகிறது. நோவாவுடைய குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு இருந்தது. நோவாவுடைய குடும்பத்தில் எந்த விதமான அசதியான காரியங்கள் சம்பவிக்கல. காரணம், தெய்வம் அவனை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. நீயும் நானும் ஆராதிக்கிறதான தெய்வம் எத்தனை மகிமுள்ள தெய்வமாக இருக்கிறார். அவன் நம்மை அடிக்கிற தெய்வம் மாத்திரம் அல்ல, அவன் நம்மை சிட்சிக்கிற தெய்வம் மாத்திரம் அல்ல, அவன் நம்மை கண்டிக்கிற தெய்வம் மாத்திரம் அல்ல, அவன் நம்மை அரவணைக்கிற தெய்வம். ஒன்னு ஆழமா சிந்திச்சு பாருங்க. நோவாவை குறித்து கர்த்தர் அக்கறை இல்லாத இருந்தா எங்கேயாவது ஒரு குடிசைக்குள்ள உட்காரன்னு சொல்லி இருக்கலாம். இல்ல தூதன்மாரை கொண்டு இறக்கிட்டு அவங்க குடும்பமா அப்படியே தூக்கிட்டு போய் இருக்கலாம். தெய்வத்துக்கு தெரியும் ஒரு பெரிய அழிவு இருக்கிறது. ஆனால் என்னுடைய பக்தனா இருக்கிற நோவா, அவனுக்கு ஒன்றும் சம்பவிக்க கூடாது, அவனுக்கு ஒன்றும் சம்பவிக்க கூடாது. இன்றைக்கு ஒவ்வொரு அளவுக்கு சம்பவிக்காத இருக்கிறது, உனக்கு ஒன்று சம்பவிக்காத இருக்கிறது. எத்தனை பாவம் செய்தாய், எத்தனை துரோகம் செய்தாய், எவ்வளவாய் தெய்வத்தை வேதனைப்படுத்தினாய், எவ்வளவாய் பரிசுத்த ஆவியாரை துக்கப்படுத்தினாய். உன்னை தெய்வம் அடித்திருப்பார் என்றான், உன்னை தெய்வம் தண்டித்திருப்பார் என்றான். இன்றைக்கு நீ ஆராதனைக்குள்ள வந்திருக்க மாட்டாய். அவருடைய காரணிக்காய் தெய்வத்தை ஸ்தோத்திரம் பண்ண, அவருடைய இரக்கங்களுக்காய் தெய்வத்தை ஸ்தோத்திரம் பண்ண, அவருடைய கிருபைகளுக்காய் தெய்வத்தை ஸ்தோத்திரம் பண்ண. நம்மை அவர் பாதுகாக்கிற தெய்வமாய் இருக்கிறார். அதிசயங்களை கொண்டு நம்மை நடத்துகிற தெய்வமாய் இருக்கிறார். கரங்களை கட்டி உற்சாகமாய் நம்முடைய தெய்வத்தை ஸ்தோத்திரம் செய்வோமாக. ஹல்லேலூயா. அடுத்தது, தெய்வம் நமக்கு செய்கிறதான காரியம் என்ன? கீழ்ப்படியும் போது ஒரு சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள் நடக்க ஆரம்பிக்கும். அறியாத ஒரு அதிசயமான காரியம் நம்முடைய ஜீவிதத்தில் நடக்கும். நாம் நினைக்கிறது போல அல்ல தெய்வம் நினைக்கிறது. நாம் சிந்திக்கிறது போல அல்ல தெய்வம் சிந்திக்கிறது. சகலதும் வித்தியாசமாக இருக்கிறது. அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க நாம் தயாராக இருக்கிறோமா? What is that supernatural? அது என்னவா இருக்கிறது? இந்த பகல் வேளை விசுவாசிக்க நீங்கள் தயாராக இருந்தால், எத்தனை பேர் விசுவாசிக்க தயாராக இருக்கிறோம்? அவர் நமக்கு வேண்டிய அற்புதங்களை செய்ய தெய்வமாக இருக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வேகமாய் வாசிப்போமாக. சீக்கிரமாய் வாசிங்க. ஹல்லேலூயா. லூக்கா 5:1. Oh Jesus.
திரளான ஜனங்கள் தெய்வத்துடைய வசனங்களை கேட்க நெருங்கிக் கொண்டிருந்தார்கள். The crowd were pressing on to listen to God's word. வாசிங்க. இரண்டு படகுகளை தெய்வம் கண்டார். வலைகளை அவர்கள் அலசிக் கொண்டிருந்தார்கள். பிரசங்கத்துடைய கடைசி பாகமாக இருக்கிறது. இந்த பிரசங்கம் முடிகிறதுக்கு முன்பதாக இந்த வசனம் உள்ளறையில் கிரியை செய்தார். உனக்கு ஒரு விடுதலை தெய்வம் தருவாராக. ஒரு சூப்பர் நேச்சுரல் பகல் நடக்க போகிறது. சத்தமாக ஆமென் சொல்லுங்க. ஒரு அசாத்தியமான காரியம் நமக்கு வேண்டிய தெய்வம் செய்ய தயாராக இருக்கிறார். ஜபத்தோடு கவனிக்க வேண்டும். ஜனங்கள் இயேசுவுடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறார்கள். ஜனங்கள் அதிகமாக இருந்தபடியால் இயேசுவுக்கு அங்க பிளாட்ஃபார்ம் இல்ல, இயேசுவுக்கு அங்க ஸ்டேஜ் இல்ல. கவனிக்கிற இயேசுவுக்கு அங்க ஒரு காரியம் இல்ல. இயேசு ரெண்டு படகை காண ஆரம்பித்தார். அந்த படகை காணும் போதோ அதை மீன் பிடிக்கிறவர்கள் மீன் அதை வலையை அதை கழுவி கொண்டிருக்கிறார்கள். எல்லா வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே இயேசு அதை பேதுருடைய சிமியோனுடைய படகுகளை ஏற ஆரம்பித்தார். அதுதான் வாசித்ததான பாகமாக இருக்கிறது. வாசிங்க இரண்டாவது வசனம் தமிழ வேகமாக. வலையை அலசி கொண்டிருந்தார்கள். சீமோனியாயிருந்தது. Praise the Lord. படகுல இயேசு ஏறினார். படகுல இயேசு ஏறினார். கவனிக்கிற படகுல இயேசு ஏறினார். ஏறினார். இயேசு உட்கார்ந்தால் ஆட்டோமேட்டிக்கா போட்டு ஸ்டார்ட் ஆகணும். ஆட்டோமேட்டிக்கா போட்டு ஸ்டார்ட் ஆகணும். யாரும் தள்ளி கொடுக்க வேண்டாம். காரணம் அவர் சாதாரண உள்ளவர் அல்ல. அவர் சர்வ வல்லவர் தெய்வமாய் இருக்கிறார். சர்வ பராக்கிரமம் உள்ளவராய் இருக்கிறார். ஆனால் அவர் நடந்த சம்பவம் என்ன? இயேசு சொல்லுகிறார், இத உன்னை தள்ளி கொடு, உன்னை தள்ளி கொடு. வேற ஒன்றும் கேட்கல. உன் போட்டுல ஏறி கொஞ்ச நேரம் ஜனத்துக்கு சுவிசேஷத்தை சொல்லுவார். இந்த போட்டுல ஏறி எனக்கு ஒரு ஸ்டேஜ் இருக்கிறபடியால், எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சிருக்கிறபடியால் ஜனம் என்னை நன்றாய் கவனிக்கத்தக்கதாக கொஞ்சம் ஆழத்துல போகுவான். என்னை தள்ளி கொடுக்க ஆரம்பி. எத்தனை பேருக்கு புரிகிறது? ஆனா அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்களாம்? வலையை அலசி கொண்டிருந்தார். இயேசுவே இப்ப எனக்கு டைம் இல்ல. சிலலாம் பாருங்க, பாஸ்டருடைய போன் வந்தாலும் எடுக்க ரொம்ப கஷ்டம். அவர்கள் காலையிலே இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். எல்லாம் முடிஞ்ச பிறகு அப்புறம் கேட்போம், what do you want? After everything they ask, anything to help you? Praise the Lord. இதெல்லாம் டூ மச் அல்ல. ஊழியக்காரை கனப்படுத்த கற்றுக்கொள்ளாரு. எப்படிப்பட்ட போன் வந்தாலும் சரி, என்ன பெரிய மந்திரி பண்ணாலும் சரி, ஒரு பாஸ்ட் ஒரு ஊழியக்காரன் பண்ணும்போது ஓல்டு போட்டு கேட்டுட்டு அப்புறமா அட்டெண்ட் பண்ண தெய்வனை ஆசீர்வதிப்பாரா. அதை நான் கற்றுக்கொண்ட அனுபவம். இப்ப இருக்கிறதுக்கெல்லாம் அப்படி அல்ல. நம்ம காரியம் ஃபர்ஸ்ட் காரியம், அப்புறமா தான் செகண்ட் காரியம். தெய்வத்துக்கு முதலிடம் கொடுப்போமாக. பிரைஸ் தி லார்ட். மீன் பிடிக்கிற சொல்லி இருக்கலாம். நாங்க வலையை அலசி கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு ரொம்ப பிஸியா இருக்கிறோம். வேணும்னா நீங்க தள்ளிக்கீங்க, அல்லது வேற யாராவது அசிஸ்டன்ட் அனுப்பி இருக்கலாம். சில விசுவாசிகள் அப்படிதான். நம்ம செய்ய வேண்டியது மற்றவர்கள் செய்ய சொல்லுவோம். நீ செய்தா என்ன? வண்டி போகாது இருக்குமா? வண்டி போகாது இருக்குமா? கட்ட அசக்காது இருக்குமா? உனக்கு ஆசீர்வாதம் வேணும் என்றால் நீ செய். உனக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் நீங்கள் செய்யுங்க. வேறு ஒருவனை செய்வான், உனக்கு அதிகாரம் அல்ல. அவரவர் டியூட்டி அவரவர்கள் செய்யணும். அவரவர் டியூட்டி அவரவர்கள் செய்யணும். வாலண்டரியாய் செய்கிறவனுக்கு தெய்வம் பிரதிபலத்தை தெய்வம் தருவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்க தயாராக இருக்கிறோம்? ஹல்லேலூயா.
அவர்கள் ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லவில்லை, They did not tell an excuse. ஒரு தாறுமான காரியம் சொல்லவில்லை, ஒரு நெகட்டிவான காரியம் சொல்லவில்லை. ஏதாவது செய்திருக்கலாம், ஆனால் கவனிக்க நாங்க கீழ்ப்படிதல் பாருங்க. But listen, எவ்வளவு பிஸியா இருந்தாலும், no matter how busy they were, எவ்வளவு பிஸியா இருந்தாலும், no matter how அந்த busy, வலை அவருக்கு கழுவி கொண்டிருந்தாலும் சாதாரண கழுவது அனுபவம் அல்ல. it is not an easy thing. காரணம் இறங்கிட்டால் அது கழுவி முடிக்காத வெளியே வர முடியாது. The reason if you go down, அவ்வளோ விதமான சூழ்நிலைகள் மத்தியில கூட இயேசுவுடைய வார்த்தைக்கு முன்பதாக சிமியோன் கீழ்ப்படிய தொடங்கினார். சிமியோன் கீழ்ப்படிய தொடங்கினார். அவனோட தள்ளி கொடுக்க ஆரம்பித்தார். இந்த பகல் வேற ஒரு சூப்பர் நேச்சுரல் ஜீவிதத்தில் நடக்க வேண்டுமா? அசாத்தியமான காரியோட ஜீவிதத்தில் நடக்க வேண்டுமா? தெய்வத்துடைய வார்த்தை கேட்க நீ தயாரா இருக்கிறாயா? உடைய வீட்டில் இயேசு வந்தது சத்தியம் என்றால், உடைய வீட்டில் இயேசு வந்தது சத்தியம் என்றால், அந்த படகொண்டு தள்ளி கொடுக்க ஆரம்பியா. அந்த படகொண்டு தள்ளி கொடுக்க ஆரம்பி. தள்ளி கொடுக்க போது நீ செய்ய வேண்டியது பலனும் உனக்கு வேண்டியதை செய்ய தயாரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இவன் எதற்கு வேண்டி அதை வலையை அவன் அரசி கொண்டிருக்கிறான்? why are they washing their nets? அடுத்தது போட்டில் ஏறி மீன் பிடிக்கணும். To catch the fish. ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறாரா? What did Jesus நீ உன்னை தள்ளி கொடுத்தா போதும். You just push அவன் them. தள்ளி கொடுத்தான். They pushed him. இயேசு பிரசங்கிக்க தொடங்கினார். சூன்யமாய் இருந்ததான படகு, The boat which was சூன்யமாய் இருந்ததான படகு தெய்வத்துக்கு ஒரு பிளாட்ஃபார்மாய் மாறினது. தெய்வத்துக்கு ஒரு ஸ்டேஜாய் மாறினது. இந்த படகுகளை விசுவாசியே, உனக்கு ஒன்றும் செய்ய முடியல. உன் படம் கொண்டு தெய்வராஜ்யம் கட்டப்பட முடியும். உடைய பலம் கொண்டு தெய்வராஜ்யம் கட்டப்பட முடியும். உடைய ஜெபம் கொண்டு தெய்வராஜ்யம் கட்டப்பட முடியும். நீ விடுதலாக கண்ணீர் கொண்டு தெய்வராஜ்யம் கட்டப்பட முடியும். ஒப்பு கொடுக்க தரவே தயாராக இருக்கிறோம். ready to build God's kingdom. God needs a platform in your life. தெய்வத்துக்கு வேண்டி நீ ஸ்தானம் கொடுக்க தயாரா இருக்கிறாயா? Are you ready to give place to தெய்வத்துக்கு வேண்டி ஒரு சின்ன இடம் கொடுக்க தயாரா இருக்கிறாயா? ஒரு சின்ன இடம் கொடுக்க தயாரா இருக்கிறாயா? அந்த தெய்வத்துடைய நாம மகிமைப்படும். that place God's? ஹல்லேலூயா. அது கீழ்ப்படிய தொடங்கினார்கள். They started அடுத்தது என்ன சம்பவித்தது? அதுல 4வது வசனத்தை சீக்கிரமாய் வாசிங்க, டைம் இல்ல. the fourth verse. அவர் போதகம் பண்ணி முடித்த பின் முடித்த பிறகு சீமோனை நோக்கி, ஆ. ஆழத்திலே தள்ளிக்கொண்டு போய் ஆ. மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். பாருங்க, பிரசங்கம் எல்லாம் முடிஞ்ச பிறகு இயேசுவை அனுப்பல. After the preaching got over, Jesus did not send them. Praise the Lord. அவர்கள் ஆழத்துல கடந்து போனாங்க. They went into the ஆழத்துல கடந்து போனாங்க. அவர்களோட இயேசு சொன்னா, நீ வலையோட விசாரம்பி. after that Jesus said, put your nets. இப்பதான் பதில் வருது. Now is என்ன பதில்? what answer? வாசிக்க சீக்கிரம். அதற்கு சீமோன், ஆ. ஐயரே, ஐயரே, நாம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ராத்திரி முழுவதும். ஐயரே, பிஷப்பே, ரெவரண்டே, பாஸ்டரே, மூப்பனே, ராத்திரி முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம். We worked hard all night. சரி, ஓகே அப்பா. ஒன்றும் அகப்படவில்லை. ஒன்றும் ஆகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே கீழ்ப்படிதல், கீழ்ப்படிதல். ஆகிலும் சொல்லுங்க, ஆகிலும். இங்கிலீஷ்ல சொல்லணுமா, கன்னடால சொல்லணுமா? ஆகிலும் ராத்திரி முழுவதும் வேலை செய்து We worked all night. 8 மாசம் நாங்கள் ஜெபித்தோம். 9 மாசம் நாங்கள் ஜெபித்தோம். 9 மாசம் நாங்கள் தெய்வத்தை ஆராதித்தோம். எத்தனையோ பிரயாசப்பட்டோம். ஒன்றும் நடக்கவில்லை. ஒன்றும் நடக்கவில்லை. எங்களுடைய கடபாரம் மாறவில்லை. எங்களுடைய பலவீனங்கள் மாறவில்லை. எங்களுடைய பிரச்சனைகள் மாறவில்லை. ஆனாலும் இந்த பல வேளை உங்களுடைய வார்த்தை நாங்கள் கேட்க மாட்டோம். உங்களுடைய வார்த்தை நாங்கள் கேட்க மாட்டோம். Glory, glory, glory. ஆராதிச்சு சோம்பரி ஆகாதீங்க, சோர்வு வேணாம். சத்தமா தெய்வத்தை ஆராதிப்பமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க, வசனத்தை முடிவு சீக்கிரமாக. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலைகளை போடுகிறேன் என்றார். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். They thought அப்பா,
ராத்திரி முழுவதும் நாங்கள் கஷ்டப்பட்டோம். Lord, we work hard. காரணம் நான் பலமுறை சொல்லுவதான ஒரு அனுபவம் உண்டு. There is a thing that I tell all. கடலுடைய சகல இன்னனோட்டு படிச்சதான ஒரு பேதுரு, The Peter who read everything in the எல்லா காரியங்கள் நன்றாய் அறிந்ததான பேதுரு, he knew everything about fishing. அவனோடு இயேசு சொல்லுகிறார், Jesus said to him, நீ வலை வீசு. you put the net. அவனுக்கு தெரியும் He knew, இந்த நேரத்துல வலை வீசினால் மீன் கிடைக்காது. if I put the net this time, we are not getting. காரணம், Reason, பகல் ஜாமத்துல இயேசு பிரசங்கிக்கிறாரு. Jesus did not preach in the day. மீன் பிடிக்கிறவன் ராத்திரி ஜாமத்துல போறான். He who was catching fish goes in the night. மீன் பிடிக்கிறவன் ராத்திரில இறங்குறான். The one who goes to catch fish goes in the night. சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு மனைவிக்கு ஒரு குட் பை சொல்லிட்டு, After finishing the food and telling his wife, பிள்ளைகளுக்கு ஒரு குட் பை சொல்லிட்டு, goodbye to his children. குடும்பத்தை நேசிக்கிற அப்பனாய் இருந்தால் If it is a family that loves, ரெண்டு பேரை கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டு, he hugs them. காரணம் அவனுக்கு நம்பிக்கையில நான் திரும்பி வருவேன் என்று. Reason, he has no hope that அவன் போகிறது சாதாரண அல்சூர் லேக்கல் அல்ல, he did not goes into the long. சின்ன ஒரு லேக்கல் அல்ல, கடலத்துடைய ஆழங்கள் அவனை இறங்குகிறான். He goes into the depths of. ஒரு புயல் காற்று வரும் என்றால், There is a storm. ஒரு சுனாமி காற்று அடிக்கும் என்றால், ஒரு சுனாமி அடிக்கும் என்றால் அவன் திரும்பி வர முடியாது. அதனால் அவன் குடும்பத்தோடு வாய் சொல்லிட்டு அவன் ராத்திரிலே இறங்குகிறான். ஜீவன் இருக்கும் என்றால் நாங்கள் மறுக்காத அக்கறைக்கு கடந்து வருவோம். Come back again to the shore. ஹலோ, அப்படிப்பட்டதான பேதுருவோட கர்த்தர் சொல்லுகிறார், இப்ப வலை வீசு. Peter, God says to Peter, put the net அது now. அவன் சொல்லுகிறான், இயேசுவே ராத்திரி முழுவதும் நான் வேலை செய்தேன். He says, I worked all night. ராத்திரி முழுவதும் வேலை செய்தேன், ஒன்றும் அகப்படவில்லை. நான் தோற்று போயிருக்கிறேன், நான் ஃபெயிலர் ஆயிருக்கிறேன், நான் ப்ராஸ்பர் ஆகலப்பா, நான் சக்சஸ் ஆகலப்பா. ஆனால் இந்த பகல்களிலே உம்முடைய வார்த்தையை நான் நம்பி, உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து நான் வரையவனை வீச ஆரம்பிக்கிறேன். நான் வரையவனை வீச ஆரம்பிக்கிறேன். என்னை கேட்கிற தெய்வ சபையே, என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நடக்காத காரியம், சற்று முன்னதான விஷயங்கள் வேறு, ஜெயமில்லாத விஷயங்கள் வேறு, கர்த்தருக்கு ஜெயம் தர தயாராயிருக்கிறார். இறங்க தயாராயிருக்கிறோமா? இறங்க தயாராயிருக்கிறோமா? இந்த நிமிஷம் முதல் கொண்டு இருப்பது அசாத்தியமான காரியம் உடைய குடும்பத்துக்கு வேண்டிய தெய்வம் செய்ய தயாராயிருக்கிறார். கவனிக்கிறோம், உனக்கு வேண்டி செய்ய தயாராயிருக்கிறார், உனக்கு வேண்டி செய்ய தயாராயிருக்கிறார், உடைய தலைவருக்கு வேண்டி செய்ய தயாராயிருக்கிறார். கவனிக்க இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா. உனக்கு செய்ய தயாராயிருக்கிறார். He is ready to do it for you. இறங்க தயாராயிருக்கிறாயா? Are you ready to go? கீழ்ப்படிய Are you தயாராயிருக்கிறாயா? ready to obey? கீழ்ப்படிய Are தயாராயிருக்கிறாயா? you ready to obey? Praise the Lord. சில நேரத்தில் தெய்வம் இங்க ஜெபிக்கும் போது சிலரோட தெய்வம் ஆவியானவர் சொல்லுவார், When I pray, your Holy Spirit says, வீட்டுல போய் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணு. go and pray in the house sometime. பண்ணாததுக்கு காரணம் தெரியுமா? You know what is the உன் reason? அகங்காரம், Your arrogance. உன் அகங்காரம். Your arrogance. Praise the Lord. காரணம் அந்த நேரத்தில் உனக்கு தெய்வம் சில வச்சிருக்கிறார். The reason God has kept you certain things. நீ என்ன செய்கிறாயா? What do you do? உலகமாய் உல்லாசத்தில் ஆழமாய் விழுந்து கிடக்கிறாய். You have fallen in the world. அதான் வாழ்க்கையில நரக வேதனை, That is why. அதான் வாழ்க்கையில தோல்வி. That is why failure. கீழ்ப்படிய தயாராயிருக்கிறாயா? Are you ready to obey? கீழ்ப்படிய தயாராயிருக்கிறாயா? வலை வீச தயாராயிருக்கிறாயா? Are you ready to put the அவர்கள் net? கீழ்ப்படிய தயாராயிருந்தார்கள், They were ready to obey. வலையை வீசினார்கள், They put the net. ஏராளமான மீன்கள் கிடைத்தது. They caught many fish. கீழ்ப்படிகளுடைய ஜீவிதத்தில் ஒரு அசாத்தியமான காரியம் The நடக்கும். one who obeys unnatural. கீழ்ப்படிகளோட வாழ்க்கையில் ஒரு பெரிய அசாத்தியமான காரியம் நடக்கும். The one who obeys unnatural things will happen. சில நினைப்பா, நீ என்னத்த சொல்றது, நான் என்னத்த சொல்றது, Some will tell what you tell. நீ What என்னத்த சொல்ற, நான் என்னத்த செய்யுது. what should I do? அவங்க சொல்லுவாங்க, சொல்லிட்டு போவாங்க. They will tell. நமக்கு இப்படி வாழ்ந்தா போதும், If you live like உனக்கு this, நரகம் அல்லாத வேற ஒன்றும் அல்ல. you won't have anything other than an experience of. நரகம் அல்லாத வேற ஒன்றும் அல்ல. You won't experience anything other than hell. இந்த பகல் ஒப்பு கொடுக்க தயாராயிருக்கிறோமா? This morning, are we ready to surrender? கீழ்ப்படிய நாம் Are தயாராயிருக்கிறோம். we ready to obey? கடைசியா ஒரு பதத்தை சொல்லி I'm telling a word. உங்களுக்காக நான் ஜெபிக்க I போகிறேன். will pray for you. ஒரு முக்கியமான விஷயம், An important thing. கீழ்ப்படியும் போது When you obey, உங்களுக்கு என்ன கிடைக்குமா? what will you get? நம்பர் 1 என்ன சொல்ல ஆரம்பித்த, சீக்கிரம் சொல்லுங்க. Healing. கீழ்ப்படியும் போது நம்பர் 1 Healing. சத்தமா சொல்லுங்களேன். தெய்வீக சுகம் உண்டாகிறது. இரண்டாவது கீழ்ப்படியும் போது சக்சஸ் நமக்கு உண்டா. மூன்றாவது கீழ்ப்படியும் போது பாதுகாப்பு உண்டாகிறது. நாலாவது கீழ்ப்படியும் போது
சூப்பர் நேச்சுரல். ஐந்தாவது நீ கீழ்ப்படியும் போது Fifthly, when you obey, உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்க you will ஆரம்பிக்கும். get blessing. எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வேணும்? இன்னைக்கு எல்லா சபையில ஆசீர்வாதம் பற்றி பிரசங்கம் பண்ணுவாங்க. In many churches, they preach about blessing. எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வேணும். Everybody needs blessing. உங்களை ஆசீர்வதிக்க தெய்வம் இந்த பகல்வேளை வந்திருக்கிறார். God has come down to bless you. இந்த பகல்வேளை உங்களை ஆசீர்வதிக்க தெய்வம் வந்திருக்கிறார். God has come down to bless எத்தனை you. பேர் தயாராக இருக்கிறோம்? எத்தனை பேர் தயாராக இருக்கிறோம்? அந்த ஆசீர்வாதத்தை ஏற்றெடுக்க எத்தனை பேர் தயாராக இருக்கிறோம்? Praise the Lord. உபாகம புத்தகம் வாசிக்க வேண்டாம். Don't read the book. 28ஆம் அதிகாரத்தில் கடந்து போனால் If you go to the Deuteronomy, அந்த அதிகாரத்தில் ஆசீர்வாதத்தை குறித்து சாபத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. the chapter is blessing of disobedience. 28ஆம் அதிகாரம் 1லிருந்து 14 வாசிக்கும் போது When you read from the first verse to 14th verse, உங்களை ஆசீர்வதிக்கிறதான ஆசீர்வாதத்தை நீரூற்று தெய்வம் வந்திருக்கிறார். God has given blessings of ஆனால் obedience. கீழ்ப்படியாமல் போனால் If you disobey, உங்களுக்கு வருவதான சாபத்தை குறித்து அங்க God has சொல்லப்பட்டிருக்கிறது. also given you the curse that அப்படி என்றால் இந்த பகல் வேதம் சொல்லுகிறது, means this bond. நீ கீழ்ப்படிந்தால் If you obey, உனக்கு ஆசீர்வாதம் தெய்வம் தருவார். God will give you blessing. ஹalleluya. நீ கீழ்ப்படிய மறந்து போனால், If you forget to நீ obey, நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தெய்வத்தை ஆராதிக்க மறந்து போனால் if you forget to worship God with உனக்கு trust, சாபம் அல்லாமல் வேறு ஒன்றும் அல்ல. you will have a curse over your சிலர் சொல்லுவாங்க, Some will tell, எப்ப பாரு இந்த பாஸ்டர் சபிக்கிறாரு, this pastor always எப்ப curses. பாரு தீமையான காரியம் This சொல்றாரு, pastor always எப்ப பாரு நெகட்டிவா தான் வராரு. always negative things. காரணம் நீ அப்படிதானே சிந்திக்கிற. Because you think like that. ஸ்தோத்திரம். யாரையும் சபிக்கல, God doesn't curse you. சாபத்தை நீயே வாங்கிக் கொள்ளுகிறாய். Curse is taken by you alone. நீயே வாங்கிக் கொள்ளுகிறாய். You buy it yourself. வாலிபனே, சகோதரா, சகோதரியே, சாபத்தை நீயே வாங்கிக் கொள்ளுகிறாய். Curse nobody gives you. காரணம் என்ன தெரியுங்களா? நீ கீழ்ப்படியாமல் இருக்கிறபடியா. Since you disobey God, கீழ்ப்படிந்தால் if you obey, உனக்கு ஆசீர்வாதம் தெய்வம் தரும். blessing will come. ஹalleluya. எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வேணும்? How many need blessing? எத்தனை பேருக்கு ஃபைனான்சியல் பிரேக் த்ரூ வேணும்? How many need a breakthrough? எத்தனை பேருக்கு கடன் இல்லாத ஜீவிக்கணும்? How many need? எத்தனை பேருக்கு நன்மையை அனுபவிக்கணும்? How many should experience? எனக்கு கிடைக்கிறதுல கர்த்தருக்கு வேண்டி நான் தாராளமாய் கொடுக்க தயாராக இருக்கிறேன். Generously give God. எத்தனை பேர் மகளை விசுவாசிக்கிறோம்? அப்படி என்றால் தெய்வ அப்பத்தை ஆசீர்வதிக்க போகிறார். Therefore, God is going உடைய தண்ணீரை ஆசீர்வதிக்க போகிறார். உடைய மாவை தெய்வம் ஆசீர்வதிக்க போகிறார். உடைய எண்ணெயை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உடைய வீட்டை தெய்வம் ஆசீர்வதிக்க போகிறார். உடைய சம்பளத்தை தெய்வம் ஆசீர்வதிக்க போகிறார். உடைய இன்கிரிமென்ட் தெய்வம் ஆசீர்வதிக்க போகிறார். நீ செய்கிற கையிட்டு செய்கிற சகலத்தின் மேலே, God will bless all you. நீ கையிட்டு செய்கிற சகலத்தின் மேலே ஒரு ஆசீர்வாதத்தை நீரூற்று தெய்வம் தர போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? சத்தமா தெய்வத்துக்கு ஒரு நன்றி சொல்லுவோமா? இவ்வளவுதானா? ஸ்தோத்திரம். சத்தமாவே சொல்லுங்க. இனி சத்தமாவே சொல்லுங்க. அவருடைய ஆசீர்வதிக்க தயாராயிருக்கு. He is ready. ஆனா ஒண்ணு But one thing, எல்லாரும் கவனிக்கணும். listen to me. ஆசீர்வாதம் அனுபவிக்கணும்னா If you have to experience blessing, போக்கஸ் அந்த ஆசீர்வாதத்தின் மேல இருக்கணும். your focus should be on the எல்லாருக்கும் புரியுதுங்களா? கண்ட கஸ்மானத்துல எல்லாம் இப்படி கண்ணத்தால் தான் பார்த்து ஆசீர்வாதம் கிடைக்கும். Don't focus on any other thing. ஒரே ஒரு காரியத்துல போக்கஸ் ஆயிருக்கணும். Just focus on one thing. ஒரே ஒரு காரியத்துல போக்கஸ் ஆயிருக்கணும். Focus on one thing. என்னையா போக்கஸ் ஆயிருக்கணும்? ஒரு வசனத்தை வேகமாய் வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சீக்கிரமாய் வாசிங்க. எல்லா பாஷையும் சீக்கிரம் வாசிங்க. Matthew chapter 17 verses 27 please read. இருப்பா கொஞ்சம் எல்லா பாஷையும் லாச தமிழ்ல வாசி. சீக்கிரம். So that we may not 27. எங்கிலும் நாம் அவருக்கு இடர்த்து வருத்தாதிருக்கின்றதினா. ஓ ஜீசஸ். அந்த சூட்டலிட்டை ஆதிக்கிட்டுന്ന மீனை எடுக்கும். അതിന്റെ വായ് തുറക്കുമ്പോൾ അതിന്റെ ചതുർമ്മപ്പണം കാണും. അത് എടുത്ത് എനിക്കും നിനക്കും വേണ്ടി കൊടുക്കണം. அது எடுத்து நினுக்கும் എനിക്കും. புரியல காலால வாசிங்க. so that எஸ் வாசிப்பா. எஸ். ನಮ್ಮ ವಿಷಯವಾಗಿ ಅವರು ಬೇಸರಗೊಳ್ಳಬಾರದು. ನೀನು ಸಮುದ್ರಕ್ಕೆ ಹೋಗಿ ಗಾಳ ಹಾಕಿ ಮೊದಲು ಸಿಕ್ಕುವ ಮೀನನ್ನು ಎತ್ತು ಅದರ ಬಾಯಿ ತೆರೆದು ನೋಡಿದರೆ ಅದರಲ್ಲಿ ₹1 ಸಿಕ್ಕುವುದು. ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ನಮ್ಮಿ ಪಡೆದಂತ ಹೇಳಿ ಅವರಿಗೆ ಕೊಡು ಎಂದು ಹೇಳಿದರು. ಆಮೆನ್. But so that we may not cause any offense, go to the lake, throw out your line. Take the first fish you catch, open its mouth. You will find a 4 drachma coin. Take it and give it to them for my tax and yours. My tax and yours. Amen. இன்னும் புரியல. ஆமென் வரல. தமிழ்ல வாசிங்க. ஆகிலும் நாம் அவருக்கு இடரலா இல்லாதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது நல்ல கவனிக்கிற போது இயேசு சொன்னதான ஒரு பதத்தை வேகமாய் சொல்ல ஆசைப்படுகிறேன். I would like to tell the word Jesus. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணுமா? You have to be. எல்லாரும் இனி என்ன கவனிக்கணும்?
வீட்டுல போய் நோட் எடுத்தவங்க பைபிள் எடுத்து வீட்டில் இன்னைக்கு மத்தியானம் இந்த பிரசங்கத்தை ஒண்ணு மீண்டும் கேளுங்க, இல்ல உட்காந்துங்க படிங்க. Listen to this message again. அப்புறமா பாருங்க உங்க வாழ்க்கை ஜோர் இருக்க போகுது. Then see your lives will have abundant. ஹalleluya. அடுத்த வாரம் வரும்போது நீ கார்ல வருவாய். Next week when you come in car. என்ன மாதிரி கொண்டு போகல. Praise the Lord. சோத்திரம் வர மாட்டாங்க. ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்களே. சத்தமா ஆமென் சொல்லுங்களே. அடுத்த வாரம் தெய்வம் நமக்கு வேண்டிய அற்புதங்களை செய்ய அவர் பெரியவராய் இருக்கிறார். God is mighty to do miracles this week. அது அடுத்த வாரம் இன்றைக்கே தெய்வம் தொடங்கி இருக்கிறார். God has started you. இயேசு தன்னுடைய பிரசங்கத்தை முடித்து finishing the preaching. முடித்து வரும்போது When you come, அநேகருக்கு ஒரு கேள்வி இருந்தது. there was many questions in the people. ஏன் இயேசு டாக்ஸ் கட்டலையா? Jesus did not pay tax. வரி கட்டலையா? He doesn't pay அப்ப tax. இயேசு சொல்லுகிறத பார்த்தா அதுதான். This is what Jesus நாம் said. யாருக்கும் அஃபெண்ட் ஆகி இருக்க கூடாது. We should not be an offense. நாம் யாருக்கும் தடையா இருக்க We கூடாது. should not be a hindrance to anybody. இப்ப கவனிக்கிறீங்களா? Are you listening to me? மற்றவருடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு For other spiritual blessing, யாரும் தடையா இருக்க கூடாது. we shouldn't be a hindrance. எழுதி வச்சுக்கோ. என் புருஷ ஆசீர்வாதத்துக்கு மனைவி தடையா இருக்க கூடாது. For a husband's spiritual blessing, wife should not be a hindrance. மனைவியுடைய ஆசீர்வாதத்துக்கு புருஷன் தடையா இருக்க For கூடாது. wife's blessing, the husband must not be a hindrance. பிள்ளைகளாய் இருக்கிற நீங்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு பெற்றோர் தடையா இருக்க கூடாது. Children, for your blessing, your parents should not be a hindrance. பெற்றோர்களே உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் தடையா இருக்க Parents, கூடாது. for your blessing, children should not be a hindrance. சபையுடைய ஆசீர்வாதத்துக்கு விசுவாசிகள் தடையா இருக்க Church கூடாது. blessing, believers should not be a நல்ல ஒரு ஆமென் சொல்ல முடியுமா? Praise the Lord. பலருக்கும் பூஸ்டிங் ரொம்ப சந்தோஷம். Many like to get boosted up often, ஆனா கரெக்ஷன் வேண்டாம். but they don't need correction. டிசிப்ளின் வேண்டாம். They don't need discipline. மேனர்ஸ் வேண்டாம். They don't need manners. ஆனா ரெஸ்பெக்ட் வேணும். But they need respect. எங்க கிடைக்கும்? How will you get respect? தடையா இருக்க கூடாது. You should not be a hindrance. தடையா இருக்க You should not கூடாது. be a hindrance. முடிஞ்ச வரைக்கும் மற்றவர்களுக்கு கைத்தாங்கல் கொடுக்குவா. As far as bear others, உன்னை தாங்கி கொடுக்குவா. bear other people, தெய்வமே எனக்கு கிருபை தருவீராக. God will give you the grace. யாரோட தெய்வத்தில் ஆவியார் இடப்படுகிறார். God is telling you. தெய்வம் சிலரோடு இடப்பட ஆரம்பிக்கிறார். God is telling you something. இன்றைக்கு நீ திருத்திக் கொள்ள ஆரம்பி சகோதரா. Today, make yourself. சகோதரியை திருத்திக் கொள்ள ஆரம்பி. வேண்டாத பிளேம் எக்ஸ்கியூஸ் எல்லாம் நிறுத்த ஆரம்பிங்க. அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அவர்கள் தெய்வத்தோட கணக்கு For கொடுக்கிறார். their spiritual life, they should. நேரம் கடந்து போன ஒரு 2 நிமிஷம் நான் சொல்லி முடிக்க 2 ஆசைப்படுகிறேன். minutes until I finish. இந்த சம்பவம் என்ன? What happened? நாம் யாருக்கும் தடையா இருக்க கூடாது. We should not be a. வாசிங்க தமிழ் வசனத்தை. நீ கடலுக்கு போய் நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு என்ன போடணுமா? தூண்டில் போட்டு தூண்டு போடணும். ஆமென். இங்கிலீஷ்ல வாசிக்கிறோம் Fishing line. லைன், ஃபிஷிங் லைன். எல்லாம் போட்டா மீன் கிடைக்காது. You won't get. If you put anything, you won't. எல்லாம் போட்டா மீன் கிடைக்காது. If you put anything, you won't get fish. எல்லாம் போட்டா மீன் கிடைக்காது. Everything, you won't get fish. சூண்டல் போடணும். Put the fishing line. சூண்டல் போடணும். Put the fishing. தமிழ வாசிக்கிறோம். சூண்டல் போடணும். Praise the Lord. எல்லாருக்கும் புரியுதுங்களா? புரிஞ்சா நீங்க இப்படி இருக்க மாட்டீங்களே. Praise the Lord. இங்க கவனிக்கணும். காரணம் அநேக மீன்கள் இருக்கிறது. Reason, there are many fish. அநேக மீன்கள் இருக்கிறது. There are many fish. கடலில் அநேக மீன்கள் இருக்கிறது. எல்லா மீனும் உனக்குள்ளது அல்ல. எல்லா மீனும் உனக்குள்ளது அல்ல. உன்னை ஆசீர்வதிக்க ஒரு மீன் மட்டும் உள்ள இருக்கிறது. Focus on that fish. Focus on that fish. அதுல நீ ஒரு தூண்டு போட ஆரம்பி. Put the fishing line on that fish. ஷிகாரபான அரபானரபா. ஆன்லைன் வழியாய் கேட்கிற தெய்வ சபையே, ஆன்லைன் வழியாய் கேட்கிற தெய்வ ஜனமே, சும்மா போடாதே. ஃபோக்கஸோட போட ஆரம்பி. ஃபோக்கஸோட போட ஆரம்பி. பலருடைய ஜெபம் ஃபோக்கஸ் இல்லாத ஜெபம். Today many prayers are not focused. ஆதி ஆகமத்தை வெளிப்பாடு இருக்கு எல்லாத்தையும் சொல்லி ஜெபம் பண்றோம். We pray from Genesis to Revelation and finish. பின்ன ஒண்ணே தெரியச்சோ ஒரு அந்நிய பாஷை. After that sometime we pray. சில ஒண்ணே தெரியல ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரம். Without telling anything, amen, hallelujah, we just pray at that. போன வாரம் ஒரு Zoom மீட்டிங் உட்கார ஆரம்பிச்சேன். Last time I was in a Zoom meeting. பாஸ்டர் பத்தின தெய்வ ஆலோசனை சொல்லுன்னு சொன்னாங்க. Pastor told sometime to give God. உள்ள போகும்போது எனக்கு வேதனை உண்டானது. When I entered, I had sorrow. விசுவாசத்துல 64 வருஷம் விசுவாசி. There is a 64-year-old believer. எத்தனை வருஷம் விசுவாசி? 64 வருஷம் விசுவாசி. 64-year-old. ஜெபிக்க சொன்னாங்க. They told him to pray. 100 அல்லேலூயா 100 ஸ்தோத்திரம் 100 ஆமென். Prayer consisted of 100 hallelujahs and 100 பின்ன thanks. எங்க ஜெபம் கேட்கப்படும்? How will prayers be listened? ஃபோக்கஸ் இல்லாத ஜெபம். Prayer without யா இந்த 100 அல்லேலூயா வருது?
Why hallelujah? ஏன் 100 ஸ்தோத்திரம் வருது? Why 100? ஏன் 100 கர்த்தாவே கர்த்தாவே வருது? Why 100 Lord Lord? ஏன் ஆமென் ஆமென் வருது? உனக்கு ஜெபிக்க வார்த்தைகள் இல்ல. There is no word. பாரத்தோட ஃபோக்கஸோட ஜெபிக்க உனக்கு அபிஷேகம் இல்ல. தெய்வம் சொல்லுகிறார், நீ ஆசீர்வதிக்கப்படுவான், நீ ஆசீர்வதிக்கப்படுவான். ஒரு அல்லேலூயா கொண்டு அல்ல, ஒரு ஸ்தோத்திர சூத்திரமாய் இருக்குவான் அல்ல, ஒரு ஃபோக்கஸை கொண்டு Focus in your life. சூண்டு போடாரு, With a focus. சூண்டல போடாரு, With a fishing line. சூண்டல போடாரு. நல்ல கவனிக்கிறவன், இந்த ஒரு சூண்டல 10 மீன் கிடைக்காது, In one fishing line you won't get 20 மீன் கிடைக்காது. ஒண்ணு மாத்திரதான், உனக்கு உள்ளது உள்ளே இருக்கிறது, உனக்கு உள்ளது உள்ளே இருக்கிறது. அது எடுக்க அனைத்தடவை தயாராயிருக்கிறோம், அது எடுக்க தடவை தயாராயிருக்கிறோம். pull it up. ஹalleluya. ஜபத்தில் ஒரு லெவல் மாறணும், ஆராதனையில் ஒரு லெவல் மாறணும், In the worship உன்னை ஜெபிக்கிற அனுபவத்தில் ஒரு லெவல் மாறணும். your worship. ஃபோக்கஸோட ஜெபிக்க ஆரம்பி, Start praying. ஃபோக்கஸோட ஜெபிக்க ஆரம்பி. கர்த்தர் அற்புதங்களை செய்வாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கவனிக்க, நிறைய மீன் ஓடுது, Many fishes are running around. அநேக மீன்கள் ஓடுது. There are many fishes. ஆனா உனக்கு வேண்டியது ஒண்ணுதான், But there is one fish for உனக்கு வேண்டியது ஒண்ணுதான். அவன் சூடலை போட்டா, மீன் பிடிச்சது, அந்த மீனை எடுக்க ஆரம்பித்தான். அந்த மீன் எடுக்கும் போதோ அந்த மீனுக்குள்ள ஒரு காசு இருக்கிறது. வாசிக்க தமிழ் வேகமாக. முதலாவதாக படுகிற மீனை பிடித்து முதலாவதாக படுகிறான், ரெண்டாவது ஆப்ஷன் தெய்வம் கொடுக்கல, மூணாவது ஆப்ஷன் தெய்வம் கொடுக்கல, நாலாவது சாய்ஸ் தெய்வம் கொடுக்கல. முதலாவது மீன் அகப்படும், அந்த மீனை பிடித்து அதை வாயை திறந்து பார். அத வாயை தர ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய். என்ன இருக்குமா? வெள்ளி பணம். உன் வாயை தந்தா நாத்தத்தான் வரும். Praise the Lord. இந்த வாயை தர என்ன வருமா? சொல்லுங்களேன், silver. சத்தமா சொல்லுங்களேன். பைபிளை பார்க்காது, என்ன பார்த்து சொல்லுங்களேன். சில்வர் காயின். ஹalleluya. ஒரு வெள்ளி காயின் வர போகிறது. நீ ஃபோக்கஸோட ஜெபிச்சா, நீ ஃபோக்கஸோட ஜெபிச்சா, ஜெபம் முடிஞ்சு எழுந்திருக்கும் போது, ஜெபம் முடிந்து எழுந்திருக்கும் போது, உபவாசம் முடிந்து எழுந்திருக்கும் போது, சங்கிலி ஜெபம் முடிஞ்சு எழுந்திருக்கும் போது, நீ வெறும் கையா எழுந்திருக்க முடியாது. உனக்கு வேண்டிய ஒரு விடுதலை வந்திருக்கிறார், உனக்கு வேண்டிய ஒரு ஐஸ்வர்யம் வந்திருக்கிறார். அல்லேலூயா. இது தீர்க்க தரிசனமாய் ஆவியானவர் As a prophet in the Holy இதுவரைக்கும் பேசாத ஒரு சப்ஜெக்டை subject. இந்த ஆலயத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். God is telling you. ஆசீர்வாதத்தின் நேரம் வந்திருக்கிறது. This is the seasons of blessing. This is the seasons of blessing. Philadelphia Pentecostal தெய்வ சபையுடைய ஆசீர்வாதத்தின் நேரமாக இருக்கிறது. Time for blessing to God's church. ஆமென். வர மாட்டேங்குது, ஆமென். வர மாட்டேங்குது, ஆமென். வர மாட்டேங்குது. Praise the Lord. கடைசி பாகத்தை நல்ல கவனிக்கணும். Listen to the last. வாசிங்க பிரதர். ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய். ஆ. அதை எடுத்து எனக்காகவும் யாருக்காக? எனக்காகவும் எனக்காகவும் உனக்காகவும் உனக்காகவும். அவர்களிடத்தில் கொடு. ஸ்தோத்திரம். என்னையா? மீன் வாயில் என்ன இருந்துச்சாம்? வெள்ளி பணம் இருந்தது. பணத்தை எடுத்து ஓடி போ சொல்ல, சம்பளம் கிடைச்சவன உன் பிசினஸ் செய்ய சொல்லல. After getting the pay, God did not tell you. சம்பளம் கிடைச்சவன உன் பிசினஸ் செய்ய சொல்லல. God did not tell you to. ஒரு மாசம் முழுவதும் உனக்கு பலவீனம் இல்லாது, For 1 month. ஒரு மாசம் முழுவதும் உனக்கு வியாதி இல்லாது, ஒரு மாசம் இல்லாத, ஒரு ஆக்சிடென்ட் இல்லாத, உன்னை பாதுகாப்பதான தெய்வம் உனக்கு 1ஆம் தேதி சம்பளம் கிடைக்கும் போது Praise the Lord. அங்க என்ன சொல்லுவா? எடுத்த பிறகு After catching the fish, இயேசு டாக்ஸ் கட்டணும். Jesus should pay tax. அந்த டாக்ஸ் நீ கட்டிடு. You pay the tax. பாக்கி உனக்கு, The rest is for you. பாக்கி உனக்கு. தேவராஜ கட்டுவார், தேவ சபை கட்டுவார், ஊழியர்களை கட்டுவார். எத்தனை பேர் தயாராக இருக்கிறோம்? எல்லாரும் நிற்பமாக, எல்லாரும் நிற்பமாக. உன்னை ஆசீர்வதிக்க, உன்னை ஆசீர்வதிக்க தெய்வத்துடைய கரம் சலிக்க போகிறது, தெய்வத்துடைய கரம் அசைவாட போகிறது. எல்லாரும் சீக்கிரமாக எழுந்திருங்க. தெய்வ சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தருடைய ஆவியான சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்க போதும் தெய்வ ராஜ்யத்தை நினைவு கூட ஆரம்பி. சம்பளம் வாங்கும் போது தெய்வ சபையில் நினைவு கூட ஆரம்பி, தெய்வ ராஜ்யத்தை நினைவு கூட ஆரம்பி. உன்னை கொண்டு சபை கட்டணும், Through you, church should be built. உன்னை கொண்டு தெய்வ ராஜ்யம் கட்டணும், உன்னை கொண்டு ஊழியர்கள் கட்டணும். Through you, ministry should be built.
ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஜெபிங்க, சத்தமா ஜெபம் பண்ணுங்க. ஆன்லைன் வழியாய் காண்கிற தெய்வ சபையே, ஆன்லைன் வழியாய் காண்கிற தெய்வ சபையே, கர்த்தருடைய ஆவியானவரை ஆசீர்வதிக்க தயாராக இருக்கிறார். ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க, எனக்குள்ளது எனக்கு, உனக்குள்ளது உனக்கு, எனக்குள்ளது எனக்கு, உனக்குள்ளது உனக்கு. தெய்வம் உனக்கு கொடுக்க போதும். கொடுக்க தயாராக இருக்கிறாயா? கொடுக்க தயாராக இருக்கிறாயா? யார் செத்து போன ஆமேன் உங்களுக்கு? யார் செத்து போன ஆமேன்னு கேட்கிறேன். Praise the Lord. உட்கார்ந்து பிரசங்கம் கேட்டு டயர்ட் ஆயிட்டீங்களா? Praise the Lord. ஆவியில உணர்வு தெய்வத்தோட கேளுங்க. போக்கஸோட ஜெபிப்போமா, போக்கஸோட தெய்வ பிள்ளைகளே, எந்த பகலில் இருக்கிறதா இடங்களே உன்னை ஆசீர்வாதம் தேடி வருகிறது. தெய்வம் உன்னை ஆசீர்வதிக்க போதும். இந்த செய்தி தெய்வம் ஆசீர்வதிக்க போதும். தெய்வ ராஜ்யத்தை நினைவு கூற ஆரம்பி, தெய்வ சபை நினைவு கூற ஆரம்பி, தெய்வத்துக்கு நன்றி சொல்ல ஆரம்பி. தெய்வம் சொல்லாதவரை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா.